நம்ம கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து சகோதர சகோதரி புதிய ஏற்பாட்டிலிருந்து 3 பாகங்களை கூட வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுந்த நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 21, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, 3, கொலோசியருக்கு எழுந்த நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 4 வரை இந்த 3 பாகங்களை கூட வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு என்னன்னு தெரியும். இந்த குடியிருப்புன்றது அந்த டுவெல்லிங் பிளேஸ் ஒரு கூடாரத்தை குறிக்கிறது கிடையாது, நம்முடைய தியாஃபினியை குறிக்குது, நம்முடைய குடியிருப்புன்னு சொல்லி இல்லைங்களா. இந்த ஆத்மா இருக்கிற வசிக்கிறதான இடத்தை அது குறிக்குது இல்லைங்களா. தியாஃபினி மீன்ஸ் தேவ சாயல் அர்த்தம், தேவ சாயல் கொண்ட சரீரம் அது இல்லைங்களா. அது இன்னும் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இங்க 2 விஷயங்கள் சொல்லப்படுது பாருங்க. பிரசன்ட் டுவெல்லிங் பிளேஸ், பிரசன்ட்ல நம்ம இருக்கிற கூடாரம், இதுல இருந்து இந்த ஆத்மா தியாஃபினிக்குள்ள கடந்து போகுது. அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு திரும்ப வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார், அவர் இருக்கிற மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். 3வது பிளேஸுக்கு தான் நம்ம போறதுக்காக தான் இந்த நாள் இந்த செய்தியை பார்க்க போறோம். பாருங்க, அடுத்தது அந்த வசந்த வாசிக்கிற பாருங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை, எந்த அற்பமான சரீரம், இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். கிறிஸ்துவர் சரீரத்தை பெற்றுக்கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா இல்லைங்களா? மகிமை பெற்றுக்கொண்ட பின்னதான் பூமியில அவர் மீண்டுமாய் உயிர் தெழுந்த பின்பதாக என்ன பண்றாரு சொன்னா, சீஷர்களோடு கூட பேசுறார், அதோட கூட மூடப்பட்ட கதவுக்குள்ள வரார் இல்லைங்களா. இமை பொழுதுல என்ன பண்றாரு, அவர் மீனை சாப்பிடுற மீன் துண்டை சாப்பிடுறாரா இல்லைங்களா. இதெல்லாம் அந்த சரீரத்துல மகிமையின் சரீரம். முதலாவதாக நம்ம அக்கறையில இருக்கிற தியாஃபினியை பெற்றுக்கொள்றோம். அதுக்கப்புறம் மகிமை அடைந்த நிலைக்குள்ள இந்த ஆத்மா இருக்கும்போது மகிமையின் சரத்தை பெற்றுக்கொள்வோம். ஆனா 3வது போர்ஷனை நீ பேச போறோம். இந்த காரியம் பல நாட்கள்ல அடியேனு கூட மறைக்கப்பட்ட காரியமா இருந்துச்சு. இதை தியானிக்கும் போது பரிசுத்தாவி இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறாரு. நம்ம இந்த காரியத்தை பார்க்கலாம். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மீண்டும். பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எப்படி பிள்ளைகளா இருக்கிறோம்? எப்படி தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம்? இங்க தயவுசெய்து இங்க கவனிங்களேன், எல்லாரும் இங்க கவனிங்க. எப்படி நீங்க தேவனுடைய பிள்ளை? மறுபிறப்பின் மூலமா. புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஞானஸ்தானத்தின் மூலமா, ஞானஸ்தானம் அடையாளமா இருக்குது. நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மள என்ன பண்ணுதுங்க, சில்ட்ரன் ஆஃப் காடமா, தேவனுடைய பிள்ளைகளா மாத்துது. ஒருவன் புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வரும்போது தான் என்ன மாறான், தேவனுடைய பிள்ளையா மாறுறான் இல்லைங்களா. உனக்கு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, நியூ கிரியேஷனா மாறுறான். புதிய பிறப்புல புதிய சிருஷ்டியா மாறுறான் இல்லைங்களா. பிள்ளைகளா இருக்கிறோம். எதுல? சரீரத்துல அல்ல, ஆத்மாவுல. கணதல் ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ அது பிராணதல்லி. ஆமென். அடுத்தது, இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அது ஏங்க யோவான் காலத்துல எப்படி இருப்போன்றது இந்த காலத்துல முத்திரைகள் திறக்கப்பட்டுருச்சு. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பதாக எவ்விதமா இருப்போன்ற அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஆமென். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். நம்ம அவரை பார்த்தோம். இப்ப நம்ம அவரை என்ன பண்ணோம், பாடியில பார்க்க முடியல, வேர்ட்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசி சொல்றாரு, பார்த்தல் அப்படின்றது ஐ ரெப்ரசன்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங் என்றார். பார்த்தல்ன்றது எதுக்கு அடையாளமா இருக்குது? புரிந்து கொள்ளுதல் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, யோவான் 3ஆம் அதிகாரத்துல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான். பரலோகத்தை கண்களால் காண முடியாது. இந்த பார்த்தல்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் தீர்க்கதரிசி சொல்றார் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். புரிந்து கொள்ளுதல். நம்ம என்ன பண்றோம், எதை பாக்குறோம், எதை புரிந்து கொண்டோமோ அதை நான் பார்த்திருக்கிறேன்னு சொல்றோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப இங்க அதான் சொல்றது, என்ன சொல்றது, தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமாக இல்லவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போ இங்க என்ன வசனம் சொல்ல சொன்னா, ஃபர்ஸ்ட் சோல்ல நம்ம நியூ கிரியேஷனா மாறுறோம். சோல்ல, ஆத்மாவுல புது சுஷிப்பா அவருடைய பிள்ளையா மாறுறோம். நெக்ஸ்ட் அவரை போல மாறுறோம். அப்படின்னு சொன்னா மகிமையின் சரீரமா, குளோரிஃபைடு பாடியா மாறுறோம்.
குளோரிஃபைடு கண்டிஷனுக்கு மாறுறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அடுத்து கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-4 வரை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவோடு கூட நம்ம எழுந்தோம். எப்போ? அவர் மரித்தோர், கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். கிறிஸ்துவோட பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறை உண்டப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட எழுந்தும் இருக்கிறேன். ஆமென். அப்போ கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேன்மையானவைகளையே நாடுங்கள். கிறிஸ்து எங்க இருக்கிறார்? தேவனுடைய ரைட் ஹேண்ட் ஆஃப் காட், தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்று இருக்கிறார் இல்லைங்களா? டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல வலது பாரம்னா வலது கை கிடையாது. வலது பாரிசன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன் இன் காட். தேவனுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன இருக்குது? வார்த்தையா இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். உங்களுடைய சரீரத்துல ஃபர்ஸ்ட் பொசிஷன் எதுக்கு தரீங்க? நீ எதை கொண்டும் இந்த சரீரத்துல ஏதாவது வேலையை செஞ்சா எதை கொண்டு செய்யறீங்க? வலது கருத்தை கொண்டு செய்றீங்க. அதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் நீங்க ஒர்க் பண்றதுக்கான. அது மாதிரி தேவன் நித்திய ஆவியானவர் கிரியேஷனை எதை கொண்டு செஞ்சார்? தன்னோட வார்த்தையை கொண்டு செஞ்சார். அந்த வார்த்தை தான் தேவனோட வலது பாரிசம் இல்லைங்களா? அதுல அந்த வார்த்தையில இருக்கிற மேன்மையானவைகளை நாடுங்கள். அந்த மேன்மையான பாகம் எதுன்னு சொன்னா, நமக்காக வைக்கப்பட்ட எல்லாமே, நமக்கான டுவெல்லிங் பிளேஸ் தியாபினி அங்கதான் இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. அது மேன்மையானவைகளை நாடுங்கள். ஆமென். பாருங்க, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ளதான் உங்களுடைய எல்லா பாகமும் இருக்குது. ஆமென். பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, இதை குறித்து சொல்றாரு, கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். இதான் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து பேசுது. எடுத்துக்கொள்ளப்படுதலாம் கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல வெளிப்படுவாரா? ரிவீலிங் மத்திய ஆகாயத்தை தோன்றுவாரா? நம்ம பார்க்க போறோமா இல்லைங்களா? மத்திய ஆகாயன்றது இந்த ஆகாயம் கிடையாது. நம்ம டைமென்ஷனல் சேஞ்ச் ஆகும் போது இல்லைங்களா, இந்த 1 2 3 4th டைமென்ஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 6th டைமென்ஷன் மாறும்போது அவரை நம்ம பார்ப்போமா இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். மாறிட்டு எகைன் திரும்ப பூமியில அவர் வரும்போது, அர்மேகதோன் வாருக்கு முன்பதாக அவர் வரும்போது நாமளும் மகிமையில் வெளிப்படுவோம். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் பாடி சேஞ்சிங்கான வசனங்களா இருக்கு. நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு குளோரிஃபைட் பாடியை குறித்து பார்க்கலாம். கர்த்தர் அந்த நாள்ல நம்மளுக்கு கண்களை திறக்கும்படிக்கு அவரோட வார்த்தையை நமக்கு திறந்து மேசையின் அருகே நம்ம இருக்கும்போது பிள்ளைகளாகி நமக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்படி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக கூட நினைச்சு நாங்கள் சரீரங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் ராஜா. இதனால உலகம் எல்லாம் ஒரு களிப்பான கண்ணோட்டத்துக்குள்ள கடந்து சென்று கொண்டிருக்கிறது ராஜா. அது கத்தாவே கிறிஸ்துமஸ் அப்படின்றது ஒரு அநியான கிரியையில கடந்து செல்கிறது. நாங்களோ கத்தாவே கிறிஸ்துமஸ் எங்களுக்குள்ள இருக்கிறது. எங்களுக்குள்ள கிறிஸ்து இன்னைக்கு பிறந்திருக்கிறார். நாங்களே அந்த முன்னணையா இருக்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ள உண்மையை நாங்கள் வரவேற்று இருக்கிறோம். அப்பா, புத்தியுள்ள கனிகையா இருந்து ராஜா, வார்த்தை எங்களுக்குள்ள நாங்கள் ரிசீவ் பண்ணிருக்கிறோம். பரிசுத்தாவிய நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு தூதன் அனுப்பப்பட்டிருக்கிறார். அதற்காக கூட நன்றி ராஜா. இதனால எங்களுக்குள்ள நீர் வெளிப்படும் போது அப்பா, அதுக்காக நிந்தையை கூட நாங்கள் சகிக்க வல்லவர்களா இருக்கிறோம். அதற்காக கூட நன்றி அப்பா. இது நாங்கள் வெளிப்பட்டு ஒரு நாள்ல மறுரூபமாக்கப்படுவோம். அதை கம்மிங் ஆனதுக்கு வார்த்தையில வெளிப்பட்டு அது எடுத்துக்கொள்ளப்படுதல முடிவடைகிறதா இருக்குது. அதுக்கு முன்பதாக கத்தாவே ஒரு சிலுவையில் அறையப்படுதல், குருசிபிகேஷன் இருக்கிறதா இருக்குது. எங்களுக்குள்ள விதமான சோதனைகள் இருக்குது. அதுல இருந்து ஜெயிச்சு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறோம் ராஜா. அதற்காக கூட நன்றி. அந்த சரீரங்களை குறித்து இந்த நாள்ல வெளிப்பட போகிற இருக்கிற காரியங்களுக்காக நன்றி. இந்த நாள் 7ஆம் தூதன் அனுப்பி இந்த ரகசியங்களை வெளிப்படுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. இப்பேற்பட்ட ரகசியங்களை எங்களை வெளிப்பாடுகளால் நிரப்பி எங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ண ராஜா. இத கத்தாவே இந்த அழிவுள்ள சரத்தை நாங்கள் காணும் போது அழியாத என்றும் கத்தாவே வியாதி இல்லாத, வேதனை இல்லாத, அப்பா எங்களுக்கு வழிகள் இல்லாத ஒரு சரீரம் எங்களுக்காக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து அதற்காக கூட நன்றி. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபர்களும் ராஜா அந்த ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை நிரப்புங்க அப்பா. இந்த வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொள்ளும் போது விசுவாசம் பெருகி அப்பா சரீரத்துல இருக்கிற எல்லா வியாதிகளும் அற்றுப்போக தேவையான வெளிப்பாடுகளை தாருங்க. ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கவனி, எல்லாம் கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டீங்களா? குளூர்ல எல்லாம் கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டீங்களா? சரி, வார்த்தையை கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு செய்யாக அந்த நாள்ல உங்களோட கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். சரி, கவனிங்க, லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை பார்த்தோம் அந்த காரியத்துல பார்க்கலாம்.
நாங்க வெட்னஸ்டே வேறு ஒரு காரியத்துல நோக்கி நாங்க கடந்து போயிருந்தோம். கிறிஸ்துமஸ் உடைய செய்திக்கு நேரா கடந்து போயிருந்தோம். பெத்லஹேமை குறிச்சு பார்த்தோம். அந்த இருந்து கொஞ்சம் டர்ன் எடுத்து அதை பார்க்காதபடிக்கு கொஞ்சம் டர்ன் எடுத்து திரும்ப லாஸ்ட் வீக் பேசின அந்த காரியத்துக்குள்ள நம்ம போலாம். நம்ம எதை குறிச்சு பார்த்தோம்? 2-3 வாரமா எந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? சின்ன ரீகால் பண்ணலாம், அப்பதான் இது புரியும். ஏன்னா இது குளோரிஃபைட் பாடி அதிகமா பேசப்படாத பாகம் செய்திகள், புரிஞ்சுக்கணும். நல்லா அதிகமா மாம்சரித்தன சரத்தை குறிச்சு பேசி இருக்கிறோம், புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். தியாஃபினியை குறிச்சு அதிகமா பேசி இருக்கிறோம். ஆனா மகிமை அடைந்த சரத்தை குறிச்சு இன்னும் பேசல, இல்லைங்களா? அதிகமா நம்ம பேசப்படல. எனவே இன்னைக்கு அந்த காரியத்தை குறிச்சு நம்ம பார்க்க இருக்கிறோம், இல்லைங்களா? இந்த சீரியஸ் இன்னைக்கோட முடிய போகுது. இந்த குளோரிஃபைட் பாடியோட கூட சரீரங்களை குறிச்சு முடிய போகுது. இந்த சரீரங்களை குறிச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு பிக்சர் இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது கிடைக்கும். நீங்க இந்த செய்தியை கேட்டு செய்திகளை வாசிக்கும் போது சரீரங்களை குறிச்சு இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு என்ன கிளியர் ஆகும் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இன்னும் மேற்கொண்டு இருக்கிற வெளிப்பாடுகள் தேவன் வளர வளர தேவன் இன்னும் வர அது தருவாராங்க, இல்லைங்களா? இதுதான் ஃப்ரேம் ஒர்க். இது சரீரங்களை குறிச்சு இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கு தான். கூடுமானால் இதை குறிச்சு நம்ம சார்ட் ரெடி பண்ணலாம். இந்த சரீரங்களை குறிச்சும் உங்களுக்கு புரியுற வகையில ஒரு சார்ட் ரெடி பண்ணலாம். இந்த பேசின காரியங்கள்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அதை சார்ட்டா ரெடி பண்ணும்போது 3 சரீரங்களை குறிச்சும், தியாஃபினியை குறிச்சும், மாம்சரித்தன சரத்தை குறிச்சும், குளோரிஃபைட் பாடியை குறிச்சும் நம்ம ரெடி பண்ணலாம். கர்த்தர் இது நம்ம ஹெல்ப் பண்ணுவாராக. இன்னைக்கு இவ்வளவு தூரம் அந்த சார்ட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றது தேவன் ஹெல்ப் பண்ணார். மேற்கொண்டும் அந்த காரியத்தை குறிச்சு நம்ம ரெடி பண்ணலாம். கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, செய்தியை கடந்து போலாம். நம்ம பார்த்த காரியங்களை குறிச்சு பார்க்கலாம். சரீரம் என்ன ஃபாஸ்டா சொல்லும். சரீரம் என்னன்னு dwelling place, நம்ம வசிக்கிற கூடாரம், இல்லைங்களா? எது வசிக்கிற கூடாரம்? நம்ம ஆத்மா வசிக்கிற கூடாரம், இல்லைங்களா? இந்த பூமியில இருக்கிற இந்த ஆவி தங்கி இருக்கிற கூடாரம். அப்ப பூமியில நம்ம பார்க்கும்போது 3 வகை இந்த காரியத்தை குறிச்சு பிரிச்சேன், இல்லைங்களா? அன்மூவபிள் திங்ஸ், இல்லைங்களா? அந்த பூமியில இருக்கிற உயிரோடு இருக்கிற தாவர இனங்கள்லாம் அந்தக்குள்ள ஜீவன் தங்குறதுக்கு ஆனா கூடாரமா அந்த மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது. ஆனா அது மரம் கிடையாது, உள்ள இருக்கிற ஜீவனின் பாகம், இல்லைங்களா? ஒன்று. 2வது மூவபிள் கிரியேச்சர்ஸ், பூமியில இருக்கிற எல்லாம் நடக்கிற ஊருகிற நடக்கிற பறக்கிற எல்லாமே, அதுக்கு எல்லாமே ஆவி இருக்குது. தீர்க்கதரிசி சொல்றார், வசனம் சொல்றது இல்லைங்களா? உயர ஏறுகிற மனுஷனுடைய ஆவியும் தாளை இறங்குகிற மிருகத்துடைய ஆவியையும் கணக்கு பார்க்கிறவன் யாருன்னு சொல்லுது, இல்லைங்களா? அப்போ அந்த ஆவியை குறிச்சு அங்க சொல்லப்படுது, இல்லைங்களா? ஒரு மிருகம், ஒரு கிரியேஷன் அப்படின்னு சொன்னா மனுஷனை தாண்டி எல்லாத்துக்குமே ஆவி இருக்குது. அந்த ஆவியை தங்குற இடமா தேவன் பூமியில இருக்கிற எலமெண்ட்ஸை கொண்டு மூலக்கூறுகளை கொஞ்சம் ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி உண்டாக்கி இருக்கிறார். ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி சுவாபத்தை வச்சு ஒட்டுமொத்த அந்த மிருக ஜீவனுக்கு ஒரு சுவாபத்தை வைத்திருக்கிறார். இது 2வது. 3வது மனுஷனுக்கு மட்டும் 3 பாகங்கள் இருக்கு. 3-fold மேனரா மனுஷன் இருக்கிறான், இல்லைங்களா? மிருக ஜீவன்களும் மத்த கிரியேஷன்லாம் 2-fold இருக்குது. மனுஷன் மட்டும் 3-fold இருக்கிறான். எதுங்க? ஆவி, ஆத்மா, சரீரம். மனுஷன் 3-fold மேனரா இருக்கிறான். ஆனா மிருக ஜீவன்களும் பறவைகளும் தாவரங்களும் மத்த கிரியேஷன்ஸ் எல்லாம் லிவிங் கிரியேஷன்ஸ் எல்லாமே 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு சரீரம், இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம வசனம் பார்த்துருக்கிறோம், இல்லைங்களா? மிருக ஜீவன்கள் இருக்கிற அந்த மகிமை, சரத்து மகிமையை வேற, மனிதனுக்கு இருக்கிற மகிமையை வேற, வானவருக்கு இருக்கிற மகிமையை வேற, அதே போல நட்சத்திரங்களுக்கு இருக்கிற மகிமையை வேற, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமை வேறுபடுதுன்னு சொல்லி, இல்லைங்களா? மகிமையை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். நீ மகிமைன்றது என்னன்றது பார்க்க போறோம். ஏன்னா அதுல அந்த காரியத்தை குறிச்சு பேசுறது. ஏன்னா நம்ம பார்க்க போகிற செய்தியுடைய தலைப்பும் கூட குளோரிஃபைடு பாடி. என்னங்க? குளோரிஃபைடு, மகிமையின் சரீரம், குளோரி அப்படின்னு சொல்லப்படுது. மகிமையின் சரீரம் இல்ல மகிமைன்றத குறிச்சு புரிஞ்சுக்காம மகிமையின் சரீரத்தை குறிச்சு புரிந்து கொள்ள முடியாது. இதை புரிஞ்சுக்க முடியாது. மகிமை என்னன்னு புரிஞ்சுக்காம என்ன பண்ண முடியாது? மகிமையின் சரீரத்தை குறிச்சு புரிஞ்சு கொள்ள முடியாது. சரி, இப்போ நம்ம அந்த பழைய ட்ராக்ல இருந்து கொண்டு வந்து நம்ம இங்க நிறுத்தி வச்சிடலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் சரீரத்தை குறிச்சு பார்த்தோம். சரீரம், இந்த சரீரம் எதனால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். 16 வகையான மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி, இல்லைங்களா? சயின்ஸ் ஜெனரலா சொல்லும்போது 11 சொல்லுது, இல்லைங்களா? அதே நல்லா டீப்பா சொல்லும்போது 24-25 சொல்லுது, இல்லைங்களா? திருப்பதி சொல்ற அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல என்னன்னு சொன்னா நமக்கு நம்ம இங்க பாக்குற 16 மூலக்கூறுகள் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் எல்லா காரியத்தை குறிச்சு நான் காட்டினேன். லாஸ்ட் வீக் முந்தின வீக் எல்லா காரியத்தை குறிச்சு நான் காட்டினேன் உங்களுக்கு, இல்லைங்களா? அதான் இந்த 11 தனிமங்கள். இது எக்ஸ்ட்ரா இங்க இருக்கிறது, மத்தது எல்லாமே. இது மெயின். இங்க சொல்லும்போது இங்க இருக்கிற 1% தான் எலிமெண்ட்ஸ். அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற சின்ன % கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்குது. 1% கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கலாம்? இப்ப அதான் நீங்க எல்லாம் காட்டினா உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மினரல்ஸ் வேணும்ன்றோம், இல்லைங்களா? அந்த மினரல்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபேட் கூட உடம்புக்கு தேவைப்படுது. இதெல்லாம் எலிமெண்ட் நம்ம உடம்புல இருக்கிறது கிடையாது, தேவன் உண்டாக்குன எலிமெண்ட். ஆட்டமை உண்டாக்குன நம்ம ஆட்டமை குறிச்சு கூட பார்த்தோம். ஆட்டம்னா என்னங்க? அணு. கணத்துல என்ன எழுத்தார?
அணு இல்லைங்க, அணுன்னு. அப்ப அந்த அணுவை போலதான் 3 காரியங்கள் இருக்குன்னு சொன்னேன். அந்த அணுவுக்குள்ள இருக்கிற அந்த 3 காரியங்கள் சேர்ந்த விகிதங்களின் அடிப்படையில தான் தனிமங்கள் உண்டாகுது. நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஒரு அணுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன்? 3 விஷயங்கள், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. இதுல இருக்கிற எலக்ட்ரான் ஒன்னொன்னு தனித்தனியா இருக்கு இல்லைங்களா? 2 எலக்ட்ரான் உள்ள சேர்ந்து, இல்ல நியூட்ரான்ல புரோட்டானோ நியூட்ரானோ அதுல இருக்கிற கவுண்டிங்ஸ் ஜாஸ்தியாகும் போது அதுக்கு ஏத்த விதமான தனிமங்கள் உண்டாகுது, மீன்ஸ் எலிமெண்ட்ஸ் உண்டாகுதுன்னு சொன்னேன். அப்புறம் தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? இதெல்லாத்த உண்டாக்குனாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ ஒரு 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 அணு வந்து 2 சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. நான் உங்களுக்கு அதையும் சொன்னேன் நான் இல்லைங்களா? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் தான் ஒரு ஆட்டம் இல்லைங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்க பாக்குறோம்? கரண்ட்ல பாக்குறோமா இல்லைங்களாங்க? கரண்ட்ல பாக்குறோமா இல்லைங்களா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாக்குறோம். ஆனா ஆட்டம்ல 3வது ஒண்ணு இருக்குது, நியூட்ரல் ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அப்ப இதை சேர்ந்தா ஒரு அணு. இதே வந்து எதை காட்டுதுன்னு சொன்னா, ஒரு தேவனுக்குள்ள இருக்கிற மனவாட்டியின் பாகத்தை ஒரு ஆட்டம் காட்டுது. புரியுதுங்களா? ஆட்டம் காட்டுது. அதுல பிளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் நியூட்ரல் இந்த 3 விஷயங்கள் சேரும் போதுதான் ஒரு ஆட்டம்ன்ற ஒரு முழு பாகத்தை காட்டுது. நான் எடுக்கிறேன், எடுக்கும்போது எலமெண்ட்ஸ் பரிமாணங்களை குறிச்சு, டைமென்ஷன்ஸ் குறிச்சு இருக்கும்போது இந்த காரியத்தை குறிச்சு நான் எடுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப இது பார்த்தோம். இந்த பாடின்றது இப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு. பாடிக்கான காம்போசிஷன் இதுதான். பாடிக்கான காம்போசிஷன் இதெல்லாமே இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் நான். அப்ப இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேஜர் எலிமெண்ட்ஸ், மனித உடல இருக்கிற மேஜர் எலிமெண்ட்ஸ், அதுக்கு மேஜர் எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து முக்கிய இம்பார்ட்டன்ட் ட்ரேஸ் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள். ட்ரேஸ்ன்றது ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள், 1% 2% தேவைப்படும். அடுத்தது 25ன்றது எல்லாம் ஒண்ணுதான், பட் அந்த டெபினிஷன் விரிச்சு சொல்லும் போது அவ்வளவு வருது. மேஜர், அதுக்கப்புறம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து 25 சொல்லப்படுது. இந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த சரீரம் எப்படி உண்டாகப்படுச்சு, எங்க உண்டாச்சு, கிரியேஷன் போது எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த சரீரம் எந்த இடம் வந்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல, நல்லா ஞாபகம் வச்சு கவனிச்சுக்கோங்க. 2ஆம் அதிகாரத்துல வந்துச்சு. 2ஆம் அதிகாரத்துல தேவன் என்ன பண்ணாரு? பூமியோடு கூட தொடர்பு கொள்ளும்படிக்கு. ஏன் பூமியோடு கூட தொடர்பு கொள்ளணும்? பூமி, இந்த வான பூமி, இந்த கிரியேஷன்லாம் இந்த நம்ம பூமியில பாக்குற எத்தனை எலிமெண்ட்? 118 எலிமெண்டால உண்டாக்கப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு தெரிஞ்சு சொல்றேன், இன்னைக்கு தெரிஞ்ச எலிமெண்ட்ஸ் 118 எலிமெண்ட்ஸ், தனிமங்கள், தனிம வரிசை அட்டவணைன்னு சொல்லுவாங்க. 118 தனிம வரிசைகள் இருக்கு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பிளாக் பண்ணுங்க, நான் அந்த காரியத்தை குறிச்சு காட்டுறேன் உங்களுக்கு, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, உங்களுக்கு சொல்றேன். இதான் வந்து பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவாங்க. பீரியாடிக் டேபிள் இதை சொல்லுவாங்க. இதுல இருக்கிற இங்க இருக்கு இல்லைங்களா? இது ஒட்டுமொத்தம் 118 தனிமங்கள் இருக்கு, 18 வரிசைகள் இருக்கு. கவனிங்களா? இப்ப இங்க பாருங்க இருக்குங்களா, 118 இருக்கு. எதுக்கு இந்த விஷயங்கள் சொல்றேன்றத புரிஞ்சுவாங்க. புரியாதவங்களுக்கும் இது புரியும், புரிஞ்சுக்கிறது பெரிய ஒரு இது இல்ல. இங்க இருக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாமே வந்து ஒரு தனிமங்கள். இந்த தனிமங்கள்னாலதான், அதாவது இந்த ஒரு தனிமத்துல ஒரு அணுன்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்கிற மாதிரி. அந்த அணுக்குள்ள இருக்கிற வெவ்வேறு மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு அணுவா மாறுது. அப்போ இங்க இருக்கிற ஒண்ணு இங்கதான் வந்து ஹைட்ரஜன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஹைட்ரஜன்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த ஹைட்ரஜன்ன்றது நம்ம பாக்குறோம், கேஸ் நம்ம பாக்குறோம், ஹைட்ரஜன் கேஸ் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஹைட்ரஜன் இது மாதிரி ஒன்னொன்னு பாக்குறோம். இங்க மேல இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கீழே பார்க்கும்போது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒண்ணு கீழே இருக்கிறது வந்து நம்ம மேஜரா நம்ம பாக்குறது பாத்தீங்க சொன்னா 3 விஷயங்கள்: திடம், திரவம், வாயு இல்லைங்களா? லிக்விடு, சாலிடு, கேஸ், இந்த 3 விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? லிக்விட் வந்து வாட்டர் ஃபார்ம்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் கடினமா இருக்கிற பொருட்களா இருக்கிறது, அதுக்கப்புறம் கேஸா இருக்குது. இதுவும் 3 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. மேல இருக்கிறதெல்லாம் கேஸா இருக்கும், மிடில் இருக்கிறதெல்லாம் வந்து லிக்விடா இருக்கும், அது கீழே இருக்கிறதெல்லாம் கடினமா ரிஜிடா கடினமா இருக்கிற திட பொருட்களா இருக்கும். புரிஞ்சுக்கணும் நல்லா. அப்போ இது என்னன்னு சொன்னா, இது ஒரு ஆட்டம். இதெல்லாம் சேரும் போது கார்பன், இந்த மரம் எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா கார்பனால் ஆக்கப்பட்டிருக்கு. இது பிளாஸ்டிக் ஒரு எலிமெண்ட் இருக்கு. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் தேவன் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணார். நம்ம பாக்குற சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த எலிமெண்ட்ஸ் தான் இந்த பூமி, வானம், பூமி எல்லாம் உண்டாச்சு. கிரியேஷனை குறிச்சு நான் சொல்லும்போது சொல்றேன், இது கிரியேஷன் ஆஃப் காட், தேவோட கிரியேஷன் எப்படி வந்துச்சுன்றத குறிச்சு சொல்லும் போது, அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் தேவன் எல்லாத்தையும் படிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மனுஷனை படைக்கும் போது கவனிங்க, மனுஷனை எப்படி படிச்சாரு? ஃபர்ஸ்ட் தியாஃபனியா படிச்சார். 1ஆம் அதிகாரம் 26, 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாக இல்லைங்களா? இமேஜ் அண்ட் லைக்னஸ். இமேஜ் அண்ட் லைக்னஸ்னா சாயல், லைக்னஸ்னா அவருடைய தன்மையை விழுந்த மனுஷன் இல்லைங்களா? தோற்றத்திலயும் சரி தன்மையிலயும் சரி அவர் என்ன பண்றாரு? படைச்சார். அந்த தோற்றம்ன்றது தான் தேவனுடைய தோற்றம், தியாஃபினி. ஃபர்ஸ்ட் தியாஃபினி யாரு? காட் தான். காடுக்குள்ள அந்த லோகோஸ் தான் ஃபர்ஸ்ட் தியாஃபினி. நம்ம அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா,
மனுஷனை அதை போல மனுஷனை ட்ரேஸ் எடுத்தார் இல்லைங்களா? ஒரு சாயல்ல ஒரு மனுஷனை ஆமெச்சூர் காடா படைச்சார், சின்ன குட்டி தேவனா படைச்சார். அப்ப படைச்ச பின்னாடி இந்த மனுஷன் இந்த மூலக்கூறுகளோட தொடர்பில்லாத மனுஷனா இருந்தான். அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி மனிதன், அதாவது தியாபினி அடங்கிய அந்த ஆவி மனிதன், அவன் 6வது பரிணாமத்தோட 7வது பரிணாமத்தோட தொடர்புடைய மனுஷனா இருந்தான். இந்த பூமின்றது 1, 2, 3, 4 பரிணாமங்களோட தொடர்புடையது, எலிமெண்ட்ஸ் இதெல்லாமே. புரிஞ்சுங்களா? அப்ப தேவன் என்ன பண்ணாரு, பூமியோட தொடர்பு செய்யும்படிக்கு இந்த பூமியில இருக்கிற எலிமெண்ட்ஸ் இதெல்லாம், பூமி எல்லாம் எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன, எலிமெண்ட்ஸ் எல்லாம் தனிமங்கள் ஆக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். ஹைட்ரஜன், ஹீலியம், அதுக்கப்புறம் இரும்பு, அது சோடியம், எல்லாமே நம்ம பாக்குறது எல்லாமே எலிமெண்ட்ஸ் தான். ஏதோ ஒண்ணு அது உள்ளடங்கி இருக்கு. இப்ப தேவன் என்ன பண்ணாரு, அதோட கூட தொடர்பு செய்யறதுக்கு பூமியில இருந்து ஒரு டுவெல்லிங் பிளேஸ, ஒரு கூடாரத்தை ரெடி பண்ணிக்கு 16 பூமியில இருந்து 16 மூலக்கூறுகளை எடுத்து ஒரு சரத்தை ரெடி பண்ணார். புரிஞ்சு உங்களுக்கு? ரெடி பண்ணிட்டு ஏற்கனவே கொண்டு வந்த மனுஷனை கொண்டு வந்து உள்ள வச்சார். அதான் தீர்க்கதரிசி அநேக செய்திகளை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு சொன்னா இல்லைங்களா, அதுக்கான ரியாலான அர்த்தம் தான். ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட மனுஷனை உள்ள வச்ச உடனே அவன் சரீரம், அதாவது டுவெல்லிங் பிளேஸ், இந்த உலகத்தோட தொடர்புடைய லெவல்ல இருந்தது. ஆனா உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன், உள்ளான இருக்கிற தியாபினி, தேவ சாயல் கொண்ட மனுஷனும் அந்த ஆத்மாவும் தேவனோடு தொடர்புடைய காரியங்களா இருந்துச்சு, காணக்கூடாத உலகத்தோடு தொடர்புடைய காரியங்களா இருந்துச்சு. இப்ப புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சரீரத்தை குறிச்சு ஃபர்ஸ்ட் சொன்ன, சரீரம் 16 வகையான மூலக்கூறுகளால் உண்டாக்கப்படுச்சு, எலிமெண்ட்ஸால. இதுல இருக்கிற 16 வகையான மூலக்கூறுகள் இதான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டினேன், உங்களுக்கு இங்க காட்டினேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுதான் காட்டினேன். ஆனா இந்த ஜென்ம சரீரம் ஃபர்ஸ்டா இல்ல ஆவிக்குரிய சரீரம் ஃபர்ஸ்ட்? ஆனா ஜென்ம சரீரம் ஃபர்ஸ்ட் கிடையாது, ஆவிக்குரிய தான் சரீரம் தான் ஃபர்ஸ்ட். இதை புரிஞ்சுக்கணும். இதான் ஆவிக்குரிய வெளிப்பாடு. இது நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் பாருங்க. ஜென்ம சரீரம் வசனம் சொல்றது இல்லையா, ஜென்ம சரீரம் முந்தினது கிடையாது, ஆவிக்குரிய சரீரம் தான் முந்தினது. அப்படின்னா நமக்காக கொடுக்கப்பட்ட தியாபினி தான் ஃபர்ஸ்ட். தியாபினில தான் ஃபர்ஸ்ட் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அதுக்கப்புறம் தியாபினி இந்த பூமியோட தொடர்பு கொள்ளாது அப்படின்றதுனால என்ன பண்ணார் தேவன், இந்த 16 எலிமெண்ட்ஸை எடுத்து அதுக்குள்ள வச்சார். வைக்கும் போது ஒரு அதிகாரத்தை, ஆதியாகமம் 1 அதிகாரத்துல 28-30 வரைக்கும், நீங்கள் பலுகி பெருகி பூமியை கீழ்படுத்தி அதை நிரப்பி ஆண்டு கொள்ளுன்னு சொன்னார் இல்லைங்களா. அதான் அத்தாரிட்டி அண்ட் பவர் இல்லைங்களா. அந்த பவரை கொடுத்தாரா, அதுதான் அந்த மகிமையா இருக்கு. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அந்த மகிமையோடு கூட மகிமை அடைந்த நிலையில மகிமையின் சரத்துல அந்த மனுஷன் இருந்தான். புரிஞ்சுக்கணும்? அது வரைக்கும் இதை நான் தொடர்ந்து நான் எடுக்க போறேன். புரிஞ்சுக்கோங்க. இதை புரியலாம் திரும்ப சொல்றேன். மகிமையின் சரத்தை குறித்து திரும்ப சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இதை அப்படியே கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. கவனிங்க நல்ல சகோதரி, தயவுசெய்து நீங்க கவனிங்க. இப்ப பாருங்க, அடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் மனுஷன். 2வது தியாபினி. தியாபினியை குறிச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தியாபினி யாரு? லோகாஸ் தான் ஃபர்ஸ்ட் தியாபினி. அந்த தியாபினிக்கான மூலக்கூறு எது? இந்த சரத்துக்கான மூலக்கூறு சொன்ன, சரத்துக்கான மூலக்கூறு என்ன? 16 மூலக்கூறுகள். அதே போல தியாபினிக்கான மூலக்கூறு இருக்கணும் இல்லைங்களா. ஒரு பொருள் மூலப்பொருள் இல்லைங்களா. பொருள் என்னங்க? ஒரு மேட்டர். அது ஒரிஜினல் மேட்டர். உள்ள மூலக்கூறு எது? எதனால உண்டாக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி பொருள் மூலப்பொருள் சொல்லுவோம். இந்த சரீரம் இருக்குது, அதுக்கான மூலப்பொருள் தான் இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே. அதே போல இந்த தியாபினிக்கான மூலப்பொருள்னா வேர்டு தான், அது வார்த்தை. தேவனோட சிந்தனை வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அந்த தியாபினியா மாறுச்சு இல்லைங்களா. இந்த ஆட்டம்ஸ் இந்த சரத்தை உண்டாக்கல, இந்த ஆட்டம்ஸ் தான் சரீரமா மாறுச்சு. கரெக்டுங்களா? இந்த ஆட்டம்ஸ் தான் குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் அளவுல சேர்ந்து ஒரு சரீரமா மாறிடுச்சு. இதே அளவுல நம்ம பார்த்த அளவுலயே நீங்க கரெக்டான விகிதத்துல சேர்த்தா ஒரு சரத்தை மனுஷன் உண்டு பண்ணிடலாம். ஆனா மனுஷனுடைய ஞானம் உண்டு பண்ற லெவலுக்கு முடியல. மனுஷனுடைய சரத்தை இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி இதுதான் உள்ள இருக்குதுன்னு சொல்ல முடியுது தவிர, அவனால ஒரு சரத்தை உண்டு பண்றதுக்கு தேவையான ஞானம் இல்ல. அதான் பிசாசுக்கு இல்ல, அது கிரியேஷன் எலமெண்ட் தான் முடியும். புரிஞ்சா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி சொல்றேன், சயின்ஸ் மீன்ஸ் டிஸ்கவரி ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் அர்த்தம். சயின்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் த சயின்ஸ்? சயின்ஸ் விஞ்ஞானம்னா என்னன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பை புரிந்து கொள்வது. இப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி அவன் புதுசா சயின்ஸால எதுவுமே புதுசா என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது. அது ஆல்ரெடி இருந்ததை யாரும் உண்டாக்குனது. இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், சயின்ஸால புரிஞ்சுக்கோங்க நல்லா. சயின்ஸால 2 கொஸ்டின் இருக்கு. ஒண்ணு சயின்ஸ் 2 கொஸ்டின் இருக்கு. ஒண்ணு ஏன், எதற்கு, எப்படி இருக்கு இல்லையா. ஏன், எதற்கு, எப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்ப ஒரு விஷயம் 2-3 விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சொன்னா சயின்ஸால ஏன் அப்படின்ற கொஸ்டின் இப்ப பதில் சொல்ல முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? ஏன், ஒய் அப்படின்றதுக்கான ஆன்சர் சயின்ஸ் கிட்ட என்னங்க இல்ல. எப்படி அப்படின்னு சொல்ல முடியும், அதை அவனோட ஞானத்தினால கண்டுபிடிக்கிறான். எப்படி இந்த பாட்டில் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு, அதான் சொல்ல முடியும்.
இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த அண்ட சராசங்கள்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவருடைய ஞானத்தினால என்ன பண்றான், பிக் பேங்க்னால ஒரு அணு வெடிப்பினால உண்டாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றான் இல்லைங்களா? ஆனா அவன் ஏன் அப்படின்ற கொஸ்டின், ஏன் உண்டாக்கப்பட்டுச்சு சொல்ல முடியாது. ஏன், எதனால வந்து ஏன் பிக் பேங் நடக்கணும், எதனால மனுஷன் கரெக்டா ஏன் 16 மூலக்கூறு மட்டும் மனுஷன் சரத்துல இருக்கணும், 118 இருக்கலாம் இல்லையா, ஏன் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதே போல எதற்கும் சொல்ல முடியாது. ஏன் எதற்கும் சொல்ல முடியாது, எப்படி மட்டும் தான் சொல்ல முடியும், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதற்குன்னும் போது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னும் போது யாரால அப்படின்ற ஒரு விஷயம் அங்க கிரியேட் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? தயவு செஞ்சு கவனிங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சாப்பாடு இருக்குது, சாப்பாடுல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? இல்லைங்களா? அப்போ சாப்பாடு ஏன் உண்டாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவனால சொல்ல முடியாது. அதுதான் ஒரு கிரியேட்டரால ஒரு மூல நோக்கத்தோடு அது உண்டாக்கப்பட்டிருக்கு. உண்டாக்கப்பட்ட விதங்களை அவனோட குறுகிய ஞானத்தினால கொண்டு என்ன பண்றான், ஒரு நாள் அதை ரீச் பண்ண நினைக்கிறான், கிரியேஷனை ரீச் பண்ண நினைக்கிறான். அவனால முடியாத ஒரு விஷயம். பிக் பேங் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அதுக்கு பின்னதாக இருக்க நோக்கம் எதற்கு நம்ம தான் நோக்கம் இல்லைங்களா? அந்த நோக்கம் அவனால சொல்ல முடியாது. அந்த நோக்கம் எல்லாமே தான் தேவோட சிந்தையில உலகத்தோடு அந்த 7 சீலுக்குள்ள இருக்கிற 3 பாகங்களா இருக்கு. தேவன் ஒரு மகத்தான நோக்கத்தை உடையவராக இருந்தார். அந்த நோக்கம் தன்னை வெளிப்படுத்துவதுதான். வெளிப்படுத்துறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் ஆட்டம் உண்டாக்குனார். தனக்கு இந்த லோகோஸை வெளியே கொண்டு வந்து ஒரு தியாஃபினியா படைச்சார். அந்த தியாஃபினி ஆகி அதுதான் கிறிஸ்து, அவர் குமாரன் எனப்படுச்சு. அது மூலமா தான் கிரியேஷன் எல்லாம் படைச்சார். அப்ப இந்த கிரியேஷனை மட்டும் எப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்றான். டீப்பா புரிஞ்சா உங்களுக்கு? சயின்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது, என்ன சொல்ல முடியாது, ஏனோ எதற்கும் சொல்ல முடியாது, எப்படின்னு மட்டும் தான் சொல்லுவான். புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா தேவனோட வார்த்தை மட்டும் தான் ஏன்னு நமக்கு சொல்லுது, எதற்குன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னும் போது தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. எதற்குன்னா நம்மளை கொண்டு தேவன் செய்யறதுக்கு, நம்ம மூலமா அவருடைய தம் சாயலை வெளிப்படுத்துறதுக்கு, தனக்குள்ள தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? சரி, இப்ப நான் தியாஃபினியுடைய மூல தியாஃபினின்றது சொன்னேன். அதனாலதான் அவர் தேவன் 3 ராஜாக்களை வெளிப்படுறாருன்னு சொல்லி யார் இந்த மெல்கிசேதேக் என்ற செய்தியில சொல்றாரு. அவர் என்ன ராஜா, அவர் ராஜாவாகிய தியாஃபினி, ராஜாவாகிய தேவன், ராஜாவாகிய இயேசு. நம்ம 3 காரியங்கள் பார்த்தோமா இல்லைங்களா? ராஜாவாகிய தியாஃபினி ஏன் சொல்லப்படுதுன்னா, இந்த தியாஃபினிகளுக்கு, இந்த ஆத்மாக்களுக்குரிய தியாஃபினி அப்படின்னா சாயல் கொண்ட சரீரங்கள் உண்டாக்கப்பட்டுச்சு. ஆமென். அது எப்ப உலகத்தோட சிந்தையில பாகமா இருந்துச்சு. ஆனா முதல்ல வார்த்தை தான் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. வார்த்தையின் தியாஃபினி தான் வந்துச்சு. அதான் ராஜாவாகிய தியாஃபினின்னு சொன்னேன். அப்ப அதெல்லாம் தியாஃபினிக்கள் வெளியே வந்துச்சு. அதெல்லாம் ஆதாமுடைய தியாஃபினி அவன் சரத்தோட இணைக்கப்பட்டுச்சா இல்லையா? அவன் ஆதாம் பாவம் செஞ்ச பின்னாடி அந்த தியாஃபினி அப்படின்னா அந்த சாயல் வெளியே போயிடுச்சு. அந்த சரீரமும் அதுக்குள்ள இருக்கிற ஜீவனும் ஆத்மாவும் மட்டும் தான் இருக்குது பூமியில. தியாஃபினி அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், மனுஷன் பாவத்தினால எழுந்த 3 காரியங்கள் என்ன ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. என்னங்க? தேவ சாயல இழந்து போனா அதான் தியாஃபினி. அதான் தியாஃபினி. தேவ சாயல இழந்து போயிட்டான், ஆளுகை இழந்து போயிட்டான், அதான் மகிமை. அது அதிகாரம் சொல்லிட்டோம், அதான் ஆளுகை. 3வது இன்னொரு காரியம், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை இழந்து மறக்காதீங்க. 3 விஷயம். அதான் மகிமைன்றது. அந்த ஆளுகை தான் மகிமை. சாயல்ன்றதுதான் தியாஃபினி. புரிஞ்சா உங்களுக்கு? அப்புறம் தேவனோடு கொடுக்கிற ஐக்கியத்தை அவன் இழந்து போயிட்டான். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ அப்படி இருக்கும்போது பூமியில தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா தியாஃபினிகளை கொண்டு வந்தார். 2வது ஆச்சு. இப்ப நம்ம 3வது தான் பார்க்க போறோம். 2 விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதுக்குதான் போன வாரம் நிறைய கொஸ்டின்ஸோட நான் பார்த்தேன், நிறைய விஷயங்கள் பார்த்தேன். இயேசு கிறிஸ்து சரி பேதுரு எப்படி தியாஃபினிக்குள்ள போனான்றது அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தேன். அதே போல சிறு குழந்தைகளை குறிச்சு பார்க்கும்போது இவர்களை குறிச்சு அற்பமா எண்ணாதீர்கள் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோமா இல்லைங்களா? இப்ப நெக்ஸ்ட் இந்த சரீரங்கள்ல 3வது பாகத்தை நோக்கி போறோம். 2 பாகங்களை புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுக்கலாம் பிரதர்? 3 பார்ட் எடுத்திருக்கோம். மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கு. தியாஃபினின்றது எடுத்திருக்கோம், சரங்களை குறிச்சு வகை என்னன்னு குறித்து எடுத்திருக்கிறோம், தியாஃபினியை குறிச்சு டீப் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறோம். நெக்ஸ்ட் இப்ப 3வது மகிமையின் சரீரம். இதை பார்த்த உடனே நம்ம இது முடிய போகுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதை வச்சுதான் நெக்ஸ்ட் நீங்க எல்லா காரியத்தையும் பாடி சேஞ்சிங்கெல்லாம் உங்களுக்கு புரியும். பாடி சேஞ்சிங் எப்படி நடக்குது, என்ன விஷயம்ன்றது புரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, ஒரு மனுஷன் வியாதி ஆகும்போது வியாதியுடைய நிலை எப்படி ஆகுதுன்னு சொன்னா சரீரத்தை குறிச்சு, இந்த சரீரத்தை குறிச்சு புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு புரியும். 2வது அதாவது முதல் பகுதி இந்த சரீரம், 2வது தியாஃபினி, 3வது மகிமை. ஆமே. சரி, நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்ப ஒரு சின்ன லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற பாருங்க. திருவதை சொல்ற புத்திர ஸ்வீகாரத்துல இப்பூமிக்குரிய சரீரம் இவ்வுலகில் கொண்டு வரப்படும் போது, பூமிக்குரிய சரீரம் எப்படி வருது? பூமியில தனிமங்கள் மூலமா கொண்டு வருது. அதாவது தகப்பனுடைய ரத்த அணு தான் என்ன பண்ணுது, ஒரு சரீரத்தை கொண்டு வருது. அந்த சரீரத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த பூமியில எலிமெண்ட்ஸ், ஃபுட்ஸ் மூலமா அந்த சரீரம் பெரிய தாய் வயிற்றுல எப்படி பெருசா வருது,
ஃபுட்டு தேவையான ஆகாரத்தை சாப்பிட சொல்றாங்களே, கவனிங்களேன். அப்போ பெருசாவது. அதற்கு ஆவிக்குரிய சரீரம் ஒரு ஆயத்தமாய் உள்ளது. ஆத்மாவை குறித்து சொல்றாரு. ஆவிக்குரிய சரீரமும் அங்க இருக்குது. அங்க ஒரு தியாஃபனி அங்க சரியா இருக்கு. அல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்ம வீடு அழிந்து போனாலும் மேலே ஒன்று காத்திருக்கிறது. இந்த சரீரத்தை விட்டு நாம் வெளியே சென்றதும் அந்த சரீரத்துக்குள்ள நாம் நுழைந்து விடுகிறோம். எதுக்குள்ள சொல்றாரு? ஏங்க உங்ககிட்ட தான் பேசுறேன். இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா போனவன எதுக்குள்ள போறோம்? ஃபர்ஸ்ட் தியாஃபினிக்குள்ள. அதான் ஆவிக்குரிய சரீரம். இந்த ஸ்டெப்ஸையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். பாருங்க, அது கீழே அந்த சரீரத்துக்கு குளிர்ந்த பானம் அவசியம் இல்லை. கூல்ட்ரிங்க்ஸ் அவசியம் இல்லை. திருப்பி இதை கலோக்கியலா பேசுறார். அது உண்பதில்லை. அது பூமியின் மண்ணினால் உண்டாக்கப்படவில்லை. அது பூமியின் மண்ணால உண்டாக்கப்படல. அது உண்டாக்கப்பட்ட விதம் எது? எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு? அது வார்த்தையினால உண்டாக்கப்பட்டுச்சு. ஆவினால கிடையாது, வார்த்தையினால உண்டாக்கப்பட்டுச்சு. மெயின் பாராதிகள். ஆயினும் அது பூமிக்குரிய சரத்தை போன்றே தத்து ரூபமானதாய், மற்றவரை தொட்டு உணரக்கூடியதாய், அதோட கை குலுக்குவதாய் அமர்ந்திருக்கும். இந்த பூமிக்குரிய மனுஷன் அதோட கூட கை குலுக்க முடியாது. இந்த டைமென்ஷனல் சேஞ்ச் ஆகி ஒரு தியாஃபனி கொண்ட மனுஷன் தான் இன்னொரு தியாஃபனி கொண்ட மனுஷனோட கை குலுக்க முடியும். இதனால தீர்க்கதரிசி பியாண்ட் த கர்டன் ஆஃப் டைம், காலத்தரைக்கு அப்பால போகும்போது அவருடைய இது மேல காட் மேல அவருடைய பாடி இருக்குது. அவர் மேல கொண்டு போகப்பட்டு 6th டைமென்ஷன்ல இருக்கிற அந்த பீயிங்ஸோட அந்த மனிதர்களோட கை குலுக்க முடிஞ்சு அவரால் அங்க என்ன பண்ண அவங்களை கட்டி பிடிச்சாரு. ஆனாலும் அவருக்கு என்ன பண்ண இச்சை உண்டாகவில்லை. பெண்களோடு கூட பெண்களை என்ன பண்ணாரு? அவர் கட்டி பிடிக்க முடிஞ்சு, ஷேக்கன் பண்ண முடிஞ்சு. ஏன்னு சொன்னா அந்த சரத்துல இந்த கிளான்ஸும் கிடையாது. கிளான்ஸ் என்னங்க? பாலின சுரப்பிகள் இல்ல. நம்ம இங்க ஒரு பாலை, அதாவது இன்னைக்கு மனுஷனுக்கு எப்படி இச்சை உண்டாகுது, எப்படி டேஸ்ட் உண்டாகுது, நாக்குல சாப்பிட்ற டேஸ்ட் உண்டாகுது. டேஸ்ட்கான கிளான்ஸ் இருக்கு. நாக்குல என்ன இருக்கு? சுரப்பிகள் இருக்கு. இந்த டேஸ்ட உண்டாக்குற அந்த சுரப்பிகள் நாக்குல இருக்கிறதுனாலதான் அங்க கடையில பார்க்கும்போது ஏதாவது ஸ்வீட்டை பார்க்கும்போது இங்க நாக்குல ஊறுது. இதுக்கும் அதுக்கு என்னவா இருக்குது? கனெக்ஷன் இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? அதே போலதான் சரீரத்துல மனுஷனுக்கு பாலின சுரப்பிகள் இருக்கிறதுனாலதான் ஒரு பெண்ணை பார்த்து ஆணோ, ஆணை பார்த்த பெண்ணோ ஈர்க்கப்படுறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா அந்த டைமென்ஷன்ல இருக்கிற அந்த சரீரத்துல அது கிடையாது. அதனாலதான் ஆண் பெண் ஆத்மாக்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்னங்க, அவங்க கைகளை குலுக்கும் போதும் அதே போல கட்டி பிடிக்கும் போது அந்த உணர்வுகள் அவங்களுக்கு இல்ல. இயல்பாவே பாருங்க, ஒரு ஆண் பெண் இப்படி கிராஸ் ஆகும் போது அந்த பாடியில இருக்கிற கிளான்ஸ்னால அந்த உணர்வு தோன்றும், பூமியில தோன்றும். இது ஆண் பெண்ன்றதுதான். இந்த பூமியில சரத்துல கொடுக்கப்பட்ட கிளான்ஸ்னால பாவத்துக்கு அப்புறம் தான் அது என்னங்க, அது பாவமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? பாருங்க, திருப்பதி சொல்றாரு, அது மற்றவங்களை நேசிக்கும், எல்லாமே பரிபூர்ணமா இருக்கும். அப்படிப்பட்ட சரீரம் மேலேயே காத்து கொண்டிருக்கிறது. ஆக 3 சரீரங்கள் உள்ளன. நான் அதை ஆல்ரெடி உங்களுக்குள்ள சொல்லிட்டேன். நான் இப்ப தீர்க்கதரிசி தான் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றத சொல்றார். மரணத்துக்கு அப்புறம் பாருங்க, நான் வாசிக்கிறது முக்கியம். மரணம் உங்களை இந்த சரத்தில் தாக்கி எப்படி இது மாறுது, இந்த ப்ரொசீஜரை சொல்றாரு. கவனிக்கணும்ல, மரணம் சரத்தில் தாக்கி உங்கள் இருதய துடிப்பு நின்று போகும்போது இந்த ஜீவ சக்கரங்கள் சுழலாமல் நின்று போகும். அப்படின்னு சொன்னா லைஃப் சைக்கிள் ஸ்டாப் ஆயிடும்ன்ற. அந்த சிறு நிழல்களின் நிழல் இருந்த அந்த ஒரு நொடியில் நிழலாக மாறி, பின்பு சிறு துளிகளாக மாறி, அடுத்து ஒரு ஓடையாக மாறி, அடுத்து ஒரு நதியாக மாறி, அடுத்து ஒரு கடலாக மாறி விடுகிறது. பாருங்க, டெத்தை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டெத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீ எங்கேயும் வாட்சிருக்க மாட்டீங்க. தீர்க்கதரிசி இங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு? ஒரு மனுஷனுக்குள்ள இன்னைக்கு மனுஷன் சயின்ஸ் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம், சரீரத்துல உயிர் பிரிஞ்ச பின்னாடி எப்படி போகும், என்ன ஆகுதுன்றது தெரியாது. தேவன் இந்த செய்தியாளர் அனுப்பிங்க பாருங்க, டெத் எப்படி நடக்குது. இந்த காரியத்தை திரும்ப வாசிக்கிறேன், புரிஞ்சு முடியாம பாருங்க. இந்த ஜீவ சக்கரங்கள் சுழலாமல் நின்று விடும் பொழுது, ஜீவ சக்கரங்கள் சொன்னா லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் நம்ம வாழ்றோம் இல்லையா? ஜீவன் இந்த சரத்துக்குள்ள உள்ள ஆவி இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணுதுங்க, உயிர் இருக்கும். அப்ப ஸ்டாப் ஆகும்போது அந்த சிறு நிழல் அப்படின்னா எதை சொல்றாரு? உள்ள இருக்கிற அந்த உயிரை சொல்றாரு. கவனிங்களா, நிழலாக இருந்தால் அது சிறு ஒரு நொடியில் நிழலாக மாறி, ஒரு ஷேடோவாக மாறி, பின்பு சிறு துளிகளாக டிராப்பா மாறி, அது ஒரு ஓடையாகிய மாறி. ஓடைன்னா என்னங்க? சேனல், வாட்டர் சேனல் மாதிரி மாறி, அடுத்து ஒரு நதியாக மாறி, ஒரு கடலாக மாறி இருக்கிறது. சற்று கழிந்த நீங்கள் அக்கறையில் வானத்துக்குரிய சரீரம் எனும் போற உடுத்தினவர்களாய் உங்கள் அன்பார்ந்தவர்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த சரத்திலிருந்து எப்படி உயிர் போகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. லைஃப் சைக்கிள் ஸ்டாப் ஆகும்போது உள்ள இருந்து என்ன பண்ணுதுங்க, ஒரு டிராப் மாதிரி வெளியே அது ஒரு வாட்டர் சேனல் மாதிரி மாறி, ஒரு நதியா மாறி போய் எதுக்குள்ள போய் சேருது?
அடுத்து அக்கறையில இருக்கிற தியாபினிக்குள்ள போய் சேர்ந்து அங்க இருக்கிற நமக்குரிய விசுவாசிகள் கூட்டத்தோடு கூட நம்ம இருப்போம். இது எக்ஸ்பிளைன் பண்ற தீர்க்கதரிசி டெத்தை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, அன்பார்ந்தவர்கள் முன்னிலை நின்று கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொண்டு ஒருவரை சிநேகித்து மீண்டும் வாலிபனாகவும் வாலிப பெண்ணாகவும் மாறி விடுகிறீர்கள். இந்த ஆத்மாவில் ஏன்னா அந்த சரீரமே வாலிபமான சரீரம், அது கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க நல்லா. அப்பட்டமான உண்மை இது, அது அப்பட்டமான உண்மை, இது உண்மை, இதான் இப்படிதான் நடக்கும். டெத்துக்கு அப்புறம் போறது, இந்த அழுகை இதெல்லாம் யோசிக்கிறதுல பூமிக்குரிய காரியங்கள் தான். நம்ம சீல்ஸ் ஓபன் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி மூலமா இந்த செய்திகள்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. டெத் எப்படி நடக்குதுன்னு சொல்லி கிளியர். இப்போ நம்ம கிளியரா இருக்குதா? உங்க கூட தான் கேக்குறாங்க. மரணத்தை குறிச்சு பயப்படுகிறீர்களா? தீர்க்கதரிசி செய்தி இருக்குது இல்லைங்களா? அது சொல்றாரு. அப்ப எப்படி நடக்குது இது? உள்ளகிற ஆத்மா மகிமையான நிலைக்கு மாறும்போது, நியூ கிரியேஷன் புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள மாறும்போது, புத்திர சுவீகாரத்தின் முழுமையை புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது, புத்திர சுவீகாரத்தின் முழுமைக்காக அந்த சரத்தின் சக்கரங்கள் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் இந்த பூமியில இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம். ஏன் அழிவுக்குரிய சரீரம்? பாவத்துக்கு முன்னாடி இந்த சரீரம் அழியல, ஏன்னா அது பரிபூர்ண எலிமெண்ட்ஸால உண்டாகப்படுச்சு. பாவத்துக்கு அப்புறம் இது என்னவா மாறுச்சு? ஹைபிரிடா மாறுச்சு. எப்பொழுதுமே கலப்பு வரும்போது அந்த இடத்துல என்ன வரும்? டெத் வரும். ஒரு விஷயத்த கலக்கும் போது என்ன வருங்க? மரணம் வரும். இந்த சரீரம் இந்த பூமியில இருக்கிறது எல்லாமே கலப்படமானதுனால மரணம் வந்துச்சு. அப்ப அதன் தேவன் இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி பீரியட் இருக்கிறதுனால இதுல இருந்து இந்த ஆவி வெளியே போய், இந்த ஆத்மா வெளியே போய் ஒரு ஓடையா வாட்டர் டிராப்பா மாறி அந்த சரீரத்துக்குள்ள அந்த தியாபினிக்குள்ள போயிடும். இதான் டெத்துக்கான லைன்ற தீர்க்கதரிசி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க அடுத்து கீழே தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. உண்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அது அங்கு காத்திருக்கிறது. 6th டைமென்ஷன்ல காத்திருக்கிறது. ஒரு நாளில் அவருடைய மகிமையின் சரீரம், கவனியுங்கள், அது வானத்துக்குரிய சரீரம், மகிமையின் சரீரம் அல்ல. அதாவது வானத்துக்குரிய சரீரம் தியாஃபனி வேற, மகிமையின் சரீரம் வேற, மண்ணான சரீரம் வேற. 3 விஷயங்கள் திரும்ப நான் சொல்றேன் கவனிங்க. ஒண்ணு இங்க earthly பாடி, பூமிக்குரிய சரீரம் இல்லைங்களா? 2வது செலஸ்டியல் பாடி, வானவர் சரீரம் அல்லது தியாபினி சரீரம் இல்ல ஆவிக்குரிய சரீரம். 3வது குளோரிஃபைடு பாடி, மகிமை அடைந்த சரீரம். புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் வேற. அப்புறம் மகிமையின் சரீரம் அல்ல, வானத்துக்குரிய சரீரம். ஒரு நாளில் அந்த வானத்துக்குரிய சரீரம் இயேசுவுடனே கூட பரலோகத்தை விட்டு புறப்படும். வரும்போது அது புறப்படும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில், அது கீழே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் இதுதான் தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாடி சேஞ்சிங்கை குறிச்சு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல இருக்குதா? தீர்க்கதரிசி 7 முத்திரைகள் திறக்கப்படும் போது ஐயா முடிவின் அடையாளமான செய்தியில ரகசியங்களை குறிச்சு பேசிட்டு வரார். ஐயா முடிவின் அடையாளமான செய்தி நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த செய்தியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புத்தகத்தை எப்படி வாசிக்கிறது, கனவுகளை குறிச்சு 2 பாட்டா அந்த புத்தகம் இருக்குது. நீங்க நல்லா பாருங்க. 2 பாட்டு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் பார்ட் கனவுகள் தர்ஷனங்கள் அடைங்க பகுதி, இன்னொரு பகுதி ரகசியங்களோ தீர்க்கதரிசி ஊழியத்தை அடைங்க பகுதி. 2வது பகுதி இப்போ சாடாம தீர்க்கதரிசி 7ஆம் தூதன் 7ஆம் முத்திரத்தை இருக்கும் போது என்னென்ன ரகசியங்களை வெளிப்படும் சொல்லிட்டு வருவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுல இருக்கிற 3ஆம் ரகசியம் தான் உயிரோடு மரித்த பரிசுத்தவான்களோ உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களோ மறுரூபமாக்கப்படுதலின் ரகசியம் 7 முத்திரைகள் திறக்கப்படும் போது. நான் வாசிக்கிறேன் பாருங்க, அந்த பாயிண்ட் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசி சொன்ன அந்த பாயிண்ட் வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்க 247வது பேரால தீர்க்கதரிசி சொல்றாரு, ஐயா முடிவின் அடையாளம் என்ற செய்தி. 3வது ரகசியங்களை குறித்து பேசுறாரு. 3வது ரகசியம், இந்த காலத்தின் முடிவு வேளையில் உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களின் மறுரூபம் ஆகுதலின் ரகசியம். எப்படி நம்ம மறுரூபம் ஆகுறோம், அதுலதான் நம்முடைய சரீரங்களை குறிச்சு காரியங்கள் இருக்கு. நம்ம மறுரூபம் ஆகுறோம்னு சொன்னா நம்ம இருக்க போற சரீரம் அது. நாம இப்ப எப்படி இருக்கிறோம்ன்ற காரியம் நமக்கு புரியணும். அது அந்த சேஞ்ச் எப்படி என்ன மாதிரி ரகசியத்தில் நடக்குதுன்றத புரியணும். அதாவது தீர்க்கதரிசி இந்த ரகசியம் 7ஆம் முத்திரைகளுக்கு கீழே வெளிப்பட இருக்கிற ரகசியங்களா சொல்றார். 1 கொரிந்தியர் 15 மற்றும் தெசலோனிக்கேயர் 4ஆவது அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும் 5வது அதிகாரத்தை 4வது அதிகாரம் சொல்றார் தீர்க்கதரிசி. பாருங்க, ஐயா முடிவின் அடையாளமா, அதாவது இது இந்த செய்தியில தீர்க்கதரிசி இப்ப நம்ம பாக்குற செய்திக்கான நோட்டு கொடுக்குறார். நம்ம ஏன் சரங்களை குறிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம், இதுதான் முத்திரையில் கீழே வெளிப்பட இருக்கிற ரகசியம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சா? அப்போ இதுதான் இந்த பாடி சேஞ்சிங்கான காரியங்கள். இப்ப நான் என்ன சொன்னா இது எப்படி நடக்குதுன்றது குறிச்சு சொன்னேன். நான் தியாபினியை குறிச்சு சொல்லிட்டேன், பாடியை குறிச்சு சொல்லிட்டேன், மகிமையின் சரத்தை குறிச்சு நான் சொல்றேன். உங்களுக்கு மகிமையின் சரத்தை குறிச்சு சொல்றேன். தியாபினி பூமிக்குரிய காரியங்களை புசிக்குமா?
புசிக்காது. பூமிக்குரிய காரியங்களை புசிக்காது. ஏன்னா அது இந்த உலகத்தோட தொடர்புடைய லெவல்ல தொடர்புடையதா இருக்கிறதுக்கு அது உண்டாக்கப்படுறதுக்கு இல்ல. கரெக்டுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது, மம்ரேயின் சமபூமியில வரும்போது எதை சாப்பிட்டாருன்னு சொன்ன? அபிரகாம் கிட்ட வந்து கன்றுக்குட்டியுடைய மாம்சத்தை புசித்து வெண்ணையும் பாலையும் குடித்தார்ன்ற தீர்க்கதரிசி. எப்படி குடிச்சார், சாப்பிட்டார்? அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அதே போல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பதாக அவரை தொட முடிஞ்சு தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது பாருங்க, என்ன தொட்டு பாருங்க, ஒரு ஆவிக்கு விதமா இருக்காது சொல்றாரா இல்லையா? ஒரு ஆவிக்கு விதமா இருக்காது. அப்ப அந்த சாயல் தோன்றனால ஒரு ஆவியா இருக்கும் பட்சத்தை தொட முடியாது. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆவிக்குரிய சரீரமாகிய தியாபினியை தொட முடியாதுன்னு சொல்றாரு. தியாபினியை தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தொட்டு பாருங்க, தொடுங்கன்றார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவர் பணிந்து கொண்டார்கள் அந்த வசனம் இருக்கும். அது கீழே பணிந்து கொண்டார்கள் வசனம் இருக்கும். அது கீழே வந்து அவர் கலிலேயா கடல்ல அவங்க கடைசியா மீன் பிடிக்கும் போது அவருக்கு என்ன கொடுத்தாங்க? மீன் தொண்டை கொடுத்தாங்க, அவர் புசித்தார் அப்படின்றது. இல்லைங்களா? இப்போ இதுதான் மகிமை அடைந்த சரீரம். அப்போ தியாபினி புசிக்காத, மகிமை அடைந்த சரீரம் புசிக்கும். மீன்ஸ் அப்படின்னா பூமியோடு கூட தொடர்பு கொள்ளும் இல்லைங்களா? ஃபுட்ன்றது என்ன? எலிமெண்ட்ஸ் தான். அதுமே தனிமங்கள் தானே ஃபுட்டு. முட்டை சாப்பிட்டா புரோட்டீன் கிடைக்குது இல்லைங்களா? நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா அதுல நார்ச்சத்துக்கள் கிடைக்குது. எல்லாமே எலிமெண்ட்ஸ் தான். அதான் எலிமெண்ட்ஸ் தானே. அப்போ அந்த மகிமையடைந்த சரீரம் இந்த பூமியோடு கூட தொடர்பு கூடிய லெவல்ல இருக்குது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல மீண்டும் பூமிக்குரிய சரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இதான் நான் இங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த காரியம் தான் அடியனுக்கு ரொம்ப நாளா இந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்த, இந்த செய்தி எடுக்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த அடுத்த நெக்ஸ்ட் பேசா தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. செய்தியில வாசிக்கும் போது, ஓ இதுக்கு இங்க ஒரு நீட்சி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப கவனிங்களா, நான் இதுல குறைவா தான் புரிந்து கொண்டிருந்தேன். இந்த செய்தி ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் வெளிச்சத்தை தேவன் எடுத்து காட்டினார். பாருங்க, நான் அது கீழே இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுற பாருங்க. தீர்க்கதரிசி சொன்ன இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுற பாருங்க. அடுத்த காரியம், இப்போ தியாபினியை குறிச்சு இன்னும் ஒரு சில ரூட்ஸை காட்டிட்டு இது காட்டுறாங்க. கவனிங்க, நம் சரீரங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே எங்க இருந்தன? இந்த பாடியும் சரி, தியாபினியும் சரி. இந்த பாடின்றது ஒரு டுவெல்லிங் பிளேஸா? இது ஒரு சரீரமா? நம் தியாபினின்றது ஆவிக்குரிய சரீரமா? அதை எங்க இருந்துச்சுன்றதை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. எபிரேயர்ல 57 வருஷம் 9ஆம் மாசம் 8ஆம் தேதி மார்னிங்ல கொடுத்த செய்தியில 144வது பாராள தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த பூமி மேல் ஒரு சரீரம் இருப்பதற்கு முன்னே உங்களுடைய சரீரங்கள் இங்கே கிடந்தன. அத சுண்ணாம்பு, சாம்பல், ஈரம், 7 உலக ஒளி கீழே இதெல்லாம் சொல்றாரு. 16 மூலக்கூறுகளால் உண்டாக்கப்பட்டுள்ளன. பரிசுத்த ஆவியானவர் பூமி மேல் நயந்து இனிமையை அசைவாட தொடங்கினார். அசைவாடின போது உண்டான முதல் காரியம் என்னவென்றால், சிறு ஈஸ்டர் மலர் தோன்றினது. அதன் பின்னர் புற்களையும் சில பறவைகளையும் தோன்ற பண்ணினார். சற்று கழித்து ஒரு மனிதன் தோன்றினான். அப்படின்னா பூமி எலிமெண்ட்ஸ் தேவன் படிச்சு வச்சுட்டாரு. நம்ம எங்க இருந்தோம்? இந்த சர்வை எங்கச்சுன்னா பூமியில எலிமெண்ட்ஸா பிரிச்சிருச்சு, தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. அதெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்பதாகவே அந்த எலிமெண்ட்ஸ்ல இருந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப நான் புரிஞ்சுக்க மாதிரி சொன்னா, ஒரு சாப்பாடு, அழகான ஃபுட், அந்த ஃபுட் பிரியாணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணி எங்க இருந்துச்சு? உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? அரிசியாவும் வாட்டராவும் அதுவும் பிரிஞ்சிருச்சு. ஒரு மனுஷனுடைய நாலேஜ் அதை ஒண்ணு சேர்த்து அது பிரியாணி மாத்துச்சு. கரெக்டுங்களா? அப்ப இந்த பொருளை ஒரு மனுஷன் கிட்ட இருக்கும் போதே என்ன அர்த்தம்? அந்த ஃபுட் இருக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு அது பின்பதாக ஒரு நாலேஜ் அண்ட் பவர் சேரும் போது அது என்ன மாறுது? ஒரு ஃபுல் மீல்ஸா மாறுது இல்லைங்களா? அந்த மாதிரிதான் நம்ம எங்க இருந்தோம்னா பூமியில பரப்பப்பட்டிருந்தோம். தேவனுடைய ஞானம் தான் நம்மள ஒண்ணு சேர்த்துச்சு. இதுதான் தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சா உங்களுக்கு? இதே மாதிரிதான் தியாபினியும் கூட தேவ சாயல் இல்லையா? தேவசாயல். இந்த தேவசாயலா இருக்கு முன்னாடி தீர்க்கதரிசி தியாபினியை யார் இந்த மெல்கிசேதேக் செய்தியில எக்ஸ்பிளைன் பண்றாரு. தியாபினியாக இருக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம் தேவனுடைய தன்மைகளா இருக்கணும். தேவனுடைய தன்மைகளா இருக்காம என்னவா மாற முடியாது? சிந்தையா மாற முடியாது. சிந்தையா மாற முடியாம வார்த்தையா மாற முடியாது இல்லைங்களா? தியாபினின்றது வார்த்தையின் சரீரம் இல்லையா? அப்ப வார்த்தையா சரீரம் மாறுதுன்றதாக நம்ம தேவனுடைய தன்மைகளா இருந்தோம் ஃபர்ஸ்ட். அப்ப தன்மையில தான் தேவன் தன்னுடைய ஞானத்தினால சிந்திச்சு வார்த்தையின் சரீரமா மாத்தி கொண்டு வந்தார். புரிஞ்சா உங்களுக்கு? அதான தேவனுடைய சாயல். அப்போ தியாபினிக்கும் இயேசு கிறிஸ்துடைய தியாபினிக்கும் நம்முடைய தியாபினிக்கு இருக்கிற டிஃபரெண்ட் இருக்கு. என்ன டிஃபரெண்ட்? நம்ம எங்கிருந்து வந்தோம்னா தனியா தேவனை சிந்தை வரல, தேவனால் வெளியே கொண்டு வரப்பட்டார்ல இயேசு கிறிஸ்துவாகிய தியாபினி, அந்த தியாபினிக்குள்ள இருந்து வெளியே வந்தோம். நம்ம எல்லாமே நம்ம எங்க முன்குறிக்க வசனம் சொல்ல இல்லைங்களா? நாம் தனியா முன்குறிக்கப்படல, கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிக்கப்பட்டோம். அப்ப நம்ம எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தான் வந்தோம். அந்த மூல தியாபினிலிருந்து வெளியே வந்தோம்.
இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க, அடுத்த லைன் போலாமா? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றேன். அடுத்தது இது கீழே நான் அந்த காரியத்தை வாச்சிட்டேன். பூமியின் மூலக்கூறுகளை பெற்றுக்கொள்வோம். அடுத்த விஷயம் இப்ப நம்ம பார்க்க போற மகிமையின் சரீரத்துக்கான லைன் இதுதான். இப்ப ஒரு மனுஷன் மரிச்ச உடனே என்ன வரான்? இப்ப சொல்லுங்க, ஒரு மனுஷன் மரிச்ச உடனே என்ன வரான்? ஆல்ரெடி சொன்ன டெத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்குள்ள மறக்க கூடாது. என்ன ஆகுறான்? என்ன டிராப் ஆகுதுங்க? ஒண்ணு இல்லைங்க, அந்த சரீரத்துக்குள்ள ஜீவ சக்கரங்கள் சொல்லலுது. லைஃப் சைக்கிள் சரீரத்துள்ள இருக்குது. இந்த சரீரத்தை விட்டு அந்த லைஃப் வெளியே வரும்போது, ஜீவன் வெளியே வந்த போது இந்த சரீரம் என்ன ஆகுதுங்க? அழுக ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடியா தான் சொன்னேன், இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற தோல் புழுக்கள் மூலமா இந்த சரீரம் திரும்ப என்ன ஆகுது? டெசலாகி பூமியில திரும்ப 16 மூலக்கூறுகளா பூமியில மண்ணாயிடு. இந்த ஆத்மா தான் போய் அப்படியே ஓடையாக மாறி, அப்படின்னு சொன்னா வாட்டர் சேனல் மாதிரி மாறி, நதியா மாறி அந்த தியாஃபினிக்குள்ள போயிடுது. திரும்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அப்படின்னா அர்மேகதோன் முன்பதாக என்ன சொல்றது? எடுத்துக்கொள்ளப்படுதல் இது நடக்காது. புரிஞ்சுக்கோங்க நல்லா, எடுத்துக்கொள்ளப்படுதல் இது நடக்காது. நம்ம எங்க அர்மேகதோன் வாரத்து திரும்ப பூமியில வரும்போது, பூமியோடு கூட 1000 ரசாட்சியில பூமியை ஆடுறதுக்கு வரும்போது, பூமியோடு கூட தொடர்பு கொள்றதுக்கு வரும்போது மகிமையின் சரீரமா மாறுவோம். இப்போ மகிமையின் சரீரமா மாறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க நல்லா. இதுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கவனி, இதுதான் நான் சொல்றேன். இங்க மேல இதுல காட்டிடுறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் பாருங்க. இது எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் தியாஃபினி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒளியின் சரீரம் சொல்லப்படுது. தியாஃபினி வார்த்தையின் சரீரம். இதுதான் ஆதி ஆகமத்துல இருக்கிற ரெடீம், அதாவது இந்த ரெடீம் பாடி கிடையாது, மாம்ச ரீதியான சரீரம். புரிஞ்சுக்கோ நல்லா. இப்போ உங்களுக்கு இதுல இன்னும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது 3வது கட்டம். இதுக்கு முன்பதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். நீங்களா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஒண்ணு, இது மண்ணான சரீரம். இதுல ஒரு ஆத்மா இருக்கு. நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சும்மா ஐடியாவுக்கு மட்டும் தான் வரைகிறேன், புரிஞ்சுக்கோங்க. இது ஆத்மா இருக்கு, புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இது முதல்ல இதான் என்னவா இருக்குது? ஃபிளஷ் பாடியா இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இதான் ஆத்மானா உயிர், லைஃப். இங்கதான் லைஃப் இருக்கு இல்லைங்களா? இந்த டெத் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க உள்ள இருக்கிற லைஃப் வெளியே வருது. நான் சொன்ன சிறு புள்ளின்னு சொன்னா, சிறு புள்ளிந்து டெத் நடக்கும்போது இது ஒரு நதியா மாறி வெளியே வருது. அதான் நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா? இப்போ நம்ம அக்கறையில நான் சொல்றேன். இப்போ இதான் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. பியாண்ட் த கட் அந்த டைம்ல ஸ்கிரீன் இப்போ என்ன பண்ணுதுன்னா வெளியே வருது, நதியா மாறுது. இப்போ அக்கறையில என்ன இருக்குதுன்னா நமக்கான ஒரு சரீரம் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா அக்கறையில இந்த சரீரத்துக்குள்ள போகுது. இங்க பாருங்க, இந்த சரீரத்துக்குள்ள போகும்போது ஆல்ரெடி இது தியாஃபினி. அப்ப அக்கறையில இருக்கிற மற்ற பீயிங்ஸோட தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறோம். 2வது பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சரீரத்துல இருக்கிறோம். இந்த ஆத்மா ஃபர்ஸ்ட் எங்கிருந்து வந்துச்சு? ஆல்ரெடி எங்கிருந்து வந்துச்சுன்னா, இந்த ஆத்மா இங்க ஆத்மா இருக்கு இல்லையா? இந்த ஆத்மா ஆல்ரெடி இங்கிருந்து தான் வந்துச்சு. இந்த 6th டைமென்ஷனோட தான் வந்துச்சு. அங்கதான் வந்துச்சு. அங்கதான் பூமிக்கு வந்துச்சு. திரும்ப இந்த சரீரத்துக்குள்ள கொடுக்கப்பட்டுச்சு. புரியுதா? இந்த ஆத்மா எங்க இருந்துச்சுங்க? ஆத்மான்றது என்ன? ஆவியுடைய சுவாமன ஆத்மா இல்லைங்களா? அப்போ இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சரீரத்துல ஒரு சோதனை மேற்கொண்டு ஜெயிச்ச நபர்களா இருக்கும் பட்சத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் மூலமா போகலாம், இல்ல மரணத்தின் மூலமா போகலாம் இல்லையா? அப்ப அந்த மரணம் நிகழும் பட்சத்தில் என்ன நடக்குன்னு சொன்னா, இது வெளியே வருது. புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் இந்த சரீரம் டெசல் ஆகுது. இப்ப இந்த சரீரம் தான் என்ன ஆகுது? மீண்டுமா
இந்த சரீரம் எங்க வந்து வந்துச்சு? இந்த சரீரம் எங்க வந்துச்சுன்னா 16 மூலக்கூறுகளா வந்துச்சு, எலிமெண்ட்ஸ்னால வந்துச்சு. இந்த சரீரம் கிரியேட் ஆச்சு, ரெடி ஆச்சு, ஃபார்ம் ஆச்சு. இது வெளியே போன பின்னாடி திரும்ப 16 மாதிரி தனித்தனியா மாறிடுது. புரிஞ்சா இது வரைக்கும்? இப்போ இக்கரையில என்ன பண்றோம்னு சொன்னா இதுல இருப்போம். திரும்ப 1000 அரசாட்சிக்கு பூமிக்கு இறங்கி வரும்போது இல்லைங்களா, இந்த 16 மூலக்கூறுகள் ஆல்ரெடி பிரிஞ்சு போச்சு இல்லையா? கொஞ்சம் இப்ப இந்த 14 மூலக்கூறுகள் இருக்கு பூமியில. இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா கலப்படமான சரீரம். இது கலப்படமான சரீரமா இல்லையா? இப்போ இந்த தியாஃபினி பூமியிலிருந்து கீழே இறங்கும் போது வருது, தியாஃபினி கீழே வரும்போது இந்த 16 மூலக்கூறுகள் திரும்ப வந்து ஒரு சரீரத்துல ரெடி ஆகும். ரெடி ஆயிட்டு இந்த 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 மேல தியாஃபினி திரும்ப வந்து மேல சேரும். சேர்ந்து இது ரெண்டு சேர்ந்தா குளோரிஃபைடு பாடியா மாறும். குளோரிஃபைடு பாடியா மாறும். நான் இந்த சர்க்கிள் தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பூமியில இருக்கிற மண்ணான சரீரம் ஏன் இது திரும்ப இங்க தேவைப்படுது அப்படின்னா 1000 வருட அரசாட்சியில பூமியில தான் நம்ம இருப்போம், பூமியோட கூட தொடர்பு கொள்வோம். அப்ப பூமியோட தொடர்பு கொள்றதுக்கு தியாஃபினியால முடியாது. இப்ப திரும்ப பூமியில இருந்து மூலக்கூறுகளை தேவன் திரும்ப பிறப்புல கொண்டு வர மாட்டாரு. தஸ் செய்த லார்ட் உரைக்கப்பட்ட வார்த்தை மூலமா எல்லாமே இமைப்பொழுதுல என்ன பண்ண மறுரூபமாக்கப்படுதல், டிரான்ஸ்பார்மேஷன், டிரான்ஸ்லேஷன் படிக்கிற மறுரூபப்படுத்தும் தேவன் வல்லமை படிச்சிருக்கீங்களா இல்லைங்களா? இமைப்பொழுதுல திரும்ப பூமியின் மூலக்கூறுகளை என்ன பண்ணுவோம் பெற்றுக்கொண்டு இது 16 மூலக்கூறுகளை பெற்றுக்கொண்டு அந்த தியாஃபினி வந்து இதோட கூட சேர்ந்து பூமியில ஆளுவோம். இப்போ இதுதான் ஃபார்ம். ஆனா மகிமை எடுத்த சரீரம்னா ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு, மகிமைனா ஏன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சா? இதான் ஃபார்ம். இதான் நான் ஷார்ட்டா வரையும் போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? இப்ப இதுதான் தீர்க்கதரிசி இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீங்க பாருங்க காட்டுறேன். தியாஃபினி இது என்னது? இதுதான் தியாஃபினி சொல்லப்படுது. இதான் ரெடீம்டு பாடி, மீட்கப்பட்ட சரீரம் சொல்லப்படுது. அதான் இங்க இருக்கிற ஆத்மாவை சொல்றாரு. நம்ம ஆத்மா தானே ஃபர்ஸ்ட் மீட்பு நடக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையில எந்த மீட்பை கொடுத்துட்டு போனாரு? ஆத்மா மீட்பு. சர்வ மீட்பு நடந்திருக்கா? அதுக்குதான் மேகத்துல இறங்கி வந்திருக்கிற சர்வ மீட்பை கொடுக்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் கம்மிங்க ஆத்மா மீட்பை கொடுத்துச்சு. செகண்ட் கம்மிங் எந்த மீட்பை கொடுக்கும்? சரீர மீட்பை கொடுக்கும். இந்த ஃபார்ம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதெல்லாமே இதெல்லாம் ஃபண்டமெண்டலான விஷயங்கள். முதலாம் வருகையில ரத்தத்தை சிந்த பின்னாடி சரீர மீட்பு தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாதி வருகை நடந்துச்சு. தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லைங்களா, கிறிஸ்து மனவாட்டிக்காக 3 வருகையில் வரார். ஒன்று மனவாட்டியை மீட்டுக் கொள்ள கிரயத்தை செலுத்தும்படிக்கு வந்தார். 2வது மனவாட்டியை மீட்டுக் கொள்ள வரார். 3வது மனவாட்டியோட வரார். 3 விஷயங்கள் என்னென்ன ரிப்பீட் பண்ணுங்க. மனவாட்டியை மீட்டுக் கொடுத்து கிரயத்தை செலுத்தும்படி வந்தார். 2வது மனவாட்டியை எடுத்து, இன்னொன்னு மனவாட்டியோட வரார். 3 வருகை, 3 விஷயங்கள் இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ முதலாம் வருகையில ஆத்மாவுக்கான கிரயத்தை செலுத்தினார். கிரயத்தை செலுத்தினார். அங்க ஆத்மா மீட்கப்பட்டுச்சு. இப்ப சர்வ மீட்புக்காக தான் என்ன பண்றாருங்க, திரும்ப மேகத்துல இறங்கி வந்து பாடி சேஞ்சிங்க கொடுக்குது. ஃபர்ஸ்ட் கமிங் எதை கொடுத்துச்சு? சோல் சேஞ்சிங்க கொடுச்சு. கேட்டீங்களா? சோல் சேஞ்ச் ஆச்சா? எப்படி சோல் சேஞ்ச் ஆச்சு? அவர் மரிச்சு முன்னாள் உயிரோட இருந்த பரிசுத்தாவியை கொடுத்ததுனால சோல் சேஞ்ச் ஆச்சு. ஒரு மனுஷனுக்கு ஆத்மா சேஞ்ச் ஆச்சு. அதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்துல முதிய பிறப்பின் அனுபவத்தினோட வர ஒரு மனுஷன். இப்ப திரும்ப இந்த வருகை வரும்போது பாடி சேஞ்ச் ஆகுது. காட்டணும், புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது ரெண்டும் சேரும் போது அடுத்தது அந்த தியாஃபினியை பெற்றுக்கொள்ளும் போது திரும்ப டோட்டல் என்ன வரும்? மகிமை அடைந்தனால ஏதேனுடைய நிலைக்கு வரும். ஏதேன்ல எப்படி இருந்தா மனுஷன்? இல்லங்க, ஏதேன்ல இந்த ஃபார்ம்ல சொல்ற பாருங்க. ஏதேனுக்கு இருக்கிற டிஃபரெண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. இங்க இது இப்ப இருக்கிற பிரசன்ட்ல நடக்கிற கண்டிஷன். ஏதேன்ல நடக்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க நல்லா. ஃபர்ஸ்ட் தேவன் என்ன பண்ணாரு? புரிஞ்சுக்கிற மாதிரி போடுறேன், புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஆத்மா. இது தேவன் முதல்ல ஸ்பிரிட் மேன் இல்லைன்னா தியாஃபினி. இதான் வந்து ஆதாம் ஃபர்ஸ்ட் மேன். இதுக்குள்ள யார் இருந்தது? சேம் ஆடாம் அண்ட் ஈவ். ஆதாம் ஏவாள் 2 பேர் இருந்தாங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இது வரைக்கும்? இப்ப தேவன் என்ன பண்ணாருன்னா, இது ஃபர்ஸ்ட் சாப்டர், இது செகண்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர்ல பூமியின் மண்ல ஒரு சரத்தை உண்டு பண்றார். இது எப்படியே வரைஞ்சிடறேன், அப்படி வரைத்து போயிடலாம். பூமியின் மண்ல ஒரு சரத்தை ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி இதை கொண்டாந்து இதுக்குள்ள வச்சார். கரெக்டுங்களா? இதை கொண்டாந்து என்ன பண்ணாருங்க?
இதுக்குள்ள வச்சார் இல்லைங்களா? கவனிங்களா, இதுக்குள்ள வச்சார். இதுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. மகிமை என்னங்க? மகிமைனா ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு தன்மை கொடுக்கப்பட்டுச்சு. எதுக்கு? நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அத்தாரிட்டி இந்த சோல்ல இருந்துச்சு இல்லையா? இப்ப இது ரெண்டு கிரியை செஞ்சு இந்த மனுஷன் குளோரிஃபைடு மேனா இருந்தான், மகிமை அடைந்த மனிதனா இருந்தான், மகிமையான மனிதனா இருந்தான், பூமியை ஆளுகிற மனுஷனா இருந்தான். இந்த சரத்தை கொண்டு பூமிக்கு தொடர்பு கொள்ள முடிஞ்சு, உள்ள இருக்கிற இந்த தியாபனியை கொண்டு தேவனோட தொடர்பு கூடிய மனுஷனா இருந்தான். இந்த சரத்துக்குள்ள இந்த வல்லமையை கொண்டு மிருக ஜீவன்கள்லாம் ஆளுக செஞ்சான். குளோரிஃபைடு மேன். புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட், குளோரிஃபைடு மகிமை அடைந்த மனுஷன். அதுதான். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப இந்த நிலைக்கு தான் நம்ம வரணுமே தவிர தியாபனியில நிக்கிறது கிடையாது. தியாபனியில நிக்கிறது கிடையாது. நிறைய நோட்ஸ் இருக்கு. நான் நோட்ஸ் வாசிக்கிறதுல உங்களுக்கு இது எக்ஸ்பெரிமெண்டா உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நோட்ஸ் உங்களுக்கு நான் தரேன், உங்களுக்கு நீங்க வாசிக்கோங்க. அதுல புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்ப பாவத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு இதையும் நான் காட்டுறேன் பாருங்க. பாவத்துக்கு அப்புறம் சின், பாவம் வந்த பின்னாடி, சின் வந்த பின்னாடி உள்ள இருக்கிற மனுஷன் இருந்தா இல்லையா, அந்த மனுஷன் இருந்தா இல்லையா, இந்த தியாபனி தனியா பிரிஞ்சிருச்சு, இந்த பாடி தனியா பிரிஞ்சு பாடிக்குள்ள ஆத்மா ஆயிடுச்சு. இது 6th டைமென்ஷனுக்கு போயிடுச்சு. தியாபனி தேவ சாயல் 6th டைமென்ஷன் இருக்குது. தேவ சாயல் அவன் இழந்துட்டான். அப்படின்னா தியாபனியை இழந்துட்டான். எதை இழந்தான்? தியாபனியை இழந்துட்டான். இப்ப தியாபனி தனியா, இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு, இந்த பாடி தனியா இருக்கு. இப்ப இந்த பாடியில இருக்கிற இந்த ஆத்மாவும் பாவத்துக்கு உட்பட்டுச்சு. பாவம் செய்கிற சரீரம் சாகமா இல்ல சரீரம் சாகமா ஆத்மா சாகமா? நான் ஆல்ரெடி சொன்னேன், அழி உள்ளது அழியாமை தரித்துக் கொள்ளும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையை. அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் சொன்ன உங்களுக்கு. சாவுக்கு ஏதுவான இதுன்றது எதுங்க? ஆத்மா. அழிவுக்கு ஏதுவான இதுன்றது எதுங்க? சரீரம் தான். ஏன்னா பூமியின் மண்ணால எலிமெண்ட்ஸ் எல்லாம் உண்டாக்கப்பட்டுச்சு. இது டெசாலாவர் தான் அழியுறதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? மூல நிலைக்கு திரும்புறதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ண சொன்னா, இந்த ஆத்மா ஃபர்ஸ்ட் மீட்கப்படுது. எதனால? சிலுவையினால இந்த ஆத்மா மீட்கப்படுது. மீட்கப்பட்ட பின்னாடி இந்த சரீரம் கலப்படமாக இருக்கிறதுனால திரும்ப டெசலாயி 16 மூலக்கூறா மாறிடுது. திரும்ப இந்த ஆத்மா ஆல்ரெடி நமக்காக வைக்கப்பட்ட இந்த தியாபனிக்குள்ள உள்ள வருது. வந்த பின்னாடி இந்த 16 மூலக்கூறுகளும் திரும்ப இதுல சேரும் போது அதான் திரும்ப மூல நிலை, மகிமை அடைந்த நிலைக்கு வரும். புரிஞ்சா உங்களுக்கு? ஆதாம் எதுல இருந்து விழுந்தாரு? மகிமையில விழுந்தாரு. தேவ மகிமையில விழுந்தாரு. அவர் எப்படி ஆக்கப்பட்டிருந்தாரு? மகிமை அடைந்த மனுஷனா இருந்தாரு. அவர் மகிமை வெளியே போச்சு. மீன்ஸ் தியாபனியோட மகிமை வெளியே போயிடுச்சு. வெறும் சரீரமும் ஆத்மா மட்டும் தான் இருந்துச்சு. சிலுவை வந்த பின்னாடி அந்த மனுஷனுக்கு எது குடிச்சுங்க? ஆத்மா மீட்பு கிடைச்சு. மீட்பு முழுமடையும் போது சரீர மீட்பு தியாபனியை முதல்ல பெற்றுக்கொள்றான். பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வரும்போது இந்த 16 எலிமெண்ட்ஸும் சேர்ந்து பெற்றுக்கொண்டு ஆதாம் மகிமை அடைந்த சரீரத்தோடு கூட ஆதாம் எப்படி பூமியை ஆண்டாரோ அப்படி ஆளுவான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பினிஷிங் டச். அந்த செய்தியோட பினிஷிங் டச். இது இல்லாம நீங்க புரிந்து கொள்ள முடியாது. பாடி சேஞ்சிங்க புரிந்து கொள்றதுக்கே ஆகாது. நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? இது விஷயம் சொல்றேன். எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது நம்ம மகிமை அடைந்த சரத்தை பெற்றுக்கொள்றது இல்ல. எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது நாம தியாபனியை பெற்றுக்கொள்றோம். திரும்ப பூமிக்கு வரும்போது தான் மகிமை அடைந்த சரத்துக்கு வரும். எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றது என்ன சொன்ன உங்களுக்கு? நான் 2-3 விஷயத்த சொன்னேன். டைமென்ஷனல் சேஞ்ச், எடுத்து காட்சப்னு சொல்லப்படுது இல்லைங்களா? இப்படி மேல எடுத்துக்கொள்றது கிடையாது. இந்த ஆத்மா இந்த சரத்தை விட்டு அந்த பாடிக்கு போறது, அப்படின்னா காணக்கூடாத நிலைக்கு போறது. ஆமென். எடுத்துக்கொள்ளப்படுறதுல வெவ்வேறு வகையில சொல்லலாம். ரகசியமாய் மறைந்து போதல். எப்படி மறைந்து போக முடியும்? எப்படி மறைந்து போக முடியும்? எப்படி காணாம போறது? இமை போறதுல அந்த நேரத்துல சரீரம் டெசல் ஆகும், ஆத்மா வெளியே போயிடும் அந்த 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 ஆத்மா அந்த பாடிக்குள்ள. இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். புரிஞ்சுக்கிற வழியில சரீரத்துல சரீர வகைகள்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எடுத்துக்கொள்ளப்படுதல் இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். எப்படி? இந்த சரீரம் என்ன ஆயிடுங்க? டெசல் ஆயிடுனா 16 மூலக்கூறுகளா போயிடும். இந்த ஆத்மா மீட்கப்பட்ட ஆத்மா அந்த தியாபனிக்குள்ள போயிடும். அதான் எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றது. புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும். திரும்ப பூமிக்கு வரும்போது, பூமி ஆளுகை செய்ய வரும்போது இந்த 16 மூலக்கூறுகள் இருந்துச்சு இல்லையா, திரும்பவும் சேரும் போது, ஏன்னா பூமியோட தொடர்பு கொள்ளணும். வெறும் தியாபனி மட்டும் அந்த பூமியோட தொடர்பு கொள்றதுக்கு முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? சரி, இன்னும் ஒரு சில இன்னும் இன்ட்ரெஸ்டான ஒரு சில விஷயம் சொல்றேன். இதுக்கு ஒரு வடிவம் இருக்குல்ல, வடிவம் எங்க இருந்து வருது?
ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, ஒரு மனுஷனுக்கு டிஃப்ரெண்டான ஷேப் இருக்கு இல்லையா பிரதர், ஃபேஸ்ல ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப் அந்த தியாஃபினிக் அந்த மகிமையடைந்த சரத்துக்கு எந்த ஷேப்பை பெற்றுக்கொள்வோம்? ஒருத்தர் கருப்பா இருக்காரு, ஒருத்தர் வெள்ளையா இருக்காரு, ஒருத்தர் சிவப்பா இருப்பார், ஒருத்தர் முடி இருக்கிறாரு, ஹைட்டா இருக்கிறாரு, குள்ளமா இருக்கிறாரு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். மகிமை அடைஞ்சிட்டோம், மகிமை அடைஞ்சிட்டோம். நமக்குன்னு ஒரு சாயல் இருக்கு இல்லையா, சாயல் எங்க இருந்து வந்துச்சு? புரிதுங்களா உங்களுக்கு? நமக்கு ஒரு சாயல் இருக்கா, பூமியில காணக்கூடிய சாயல் இருக்கா இல்லையா? உள்ள ஆத்மாவில் இருக்கிற சாயல் தான் தேவனுடைய சாயல். அப்படின்னா தேவனுடைய மகிமை அடைந்த மகிமை, தேவனுடைய வல்லமை அது வேற. இந்த சரத்து ஒரு சாயல் இருக்கா இல்லையா? இந்த சாயல் எங்கிருந்து வந்துச்சு? நாம சொல்லலாம் நான் தகப்படத்தில் பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி சொல்லலாம் இல்லைங்களா? ஆனா இது எல்லாமே எடுத்துட்டு போய் கடைசிக்கு எடுத்துட்டு போங்க. அதை நான் வாசிச்சு காட்டுறேன். இப்ப இது வரைக்கும் நீங்க இது வரைக்கும் பேசுறது புரிஞ்சா? இந்த சாயலை குறிச்சு நெக்ஸ்ட் எடுக்கலாம். இது வரைக்கும் பேசுறது புரிஞ்சா? புரிஞ்சுங்களா? என்ன பேசணும்? இதை மட்டும் பார்க்கலாம். என்ன பேசணும்? ஃபர்ஸ்ட் ஆதாம்ல இருந்து கொண்டு வரேன். ஆதாம் எப்படி உண்டாக்கப்பட்டாரு? ஒரு ஆத்மா தியாஃபினியோட வைக்கப்பட்டிருந்துச்சு. 2வது அதிகாரத்துல மண்ணினால 16 மூலக்கூறுகளால பாவம் இல்லாத சரீரம். பாவம் வந்த பின்னாடி, பாவம் வந்து சரீரத்தை தாக்கின பின்னாடி அந்த ஆத்மா வந்து எழுந்து போனபடி சரீரமும் கலப்படமா மாறி சரீரத்துல ஆத்மா இருக்குது. ஆனா தேவனோட மகிமை அடைந்த நிலையும் தியாஃபினி போயிடுது. சிலுவை வரும்போது மீண்டும் ஆத்மா மீட்பு நடக்குது. ஆனா மகிமை திரும்ப வரல, அப்படின்னா வல்லமை திரும்ப வரல. இப்ப முழுமையான மீட்பு நடக்கும் போது அந்த மனுஷனை பெற்றுக்கொள்றான், தியாஃபினியை பெற்றுக்கொள்றான். பூமிக்கு திரும்ப வரும்போது 16 மூலக்கூறுகளை பெற்றுக்கொள்றான். இந்த இடத்துல மகிமைன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இம்பார்ட்டன்டா பேச வேண்டிய விஷயம். அதுதான் பேசணும். மகிமையின் சரீரம்ன்ற இல்லையா, சரீரம் தனியா விட்டுருங்க. சரீரம்ன்றது இந்த மண்ணுக்குரிய 16 மூலக்கூறுகள் ஆன சரீரம் தான். ஆனா அந்த மகிமை குளோரிஃபைடு கண்டிஷன். குளோரிஃபைடுன்றது என்ன? அந்த குளோரிஃபைடுன்றதை நம்ம இப்பே பெற்றுக்கொள்றோம். புரிச்சா உங்களுக்கு? புரியலைங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இன்னொரு வசந்த எடுத்து காட்டினா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் வாசிக்கலாமே. 8ஆம் அதிகாரம் இது கொஞ்சம் வந்து ஸ்டடியா தான் போவோம், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ரோமர் 8 8:14 நினைக்கிறேன். வாசிக்கிறேன். இல்ல 8 பாருங்க, 28 வாசிக்கிறேன். கவனிங்க. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தயவு செஞ்சு கவனிங்க. இங்கதான் மகிமை இடத்துல குறிச்சு புரிஞ்சுக்கணும். அப்புறம் மகிமை பாலிய சரத்தை குறிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமே. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, உலகத்தோறதுக்கு முன்னே தேவன் என்ன பண்றாரு? முன் அறிகிறார். தேவன் தம்முடைய முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த சாயல் என்றுதான் தியாஃபினின்னு சொன்ன உங்களுக்கு நான், இல்லைங்களா? அப்ப அது ஒரு சரீரமா இல்ல, ஒரு தேவனோட மகிமை அடங்கிய பகுதியா இருக்குது, இல்லைங்களா? எவர்களை முன் குறித்தாரோ, முன்னாடி நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. முன்னறிதல், முன்குறித்தல், இல்லையா? புரிஞ்சுக்கணும். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். முன்னறிதல், முன்குறித்தல், அழைத்தல். புரிஞ்சா உங்களுக்கு? அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நான் 7 ஸ்டெப்பா இந்த மெசேஜ் எடுத்த ஒரு டைம். ஃபர்ஸ்ட் என்ன? முன்னறிதல், முன்குறித்தல், அழைத்தல், நீதிமானாக்குறல், அப்புறம் நீதிமான்கள் ஆக்கி மகிமைப்படுத்துதல். சொல்ல மகிமைப்படுத்தல் பரிசுத்தமாக்கப்படுதல் இருக்கு. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், அதான் மகிமைப்படுத்துதல் அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை முன்குறித்தார்? யாரை முன்னறிந்தாரோ அவர்களை என்ன பண்ணார்? தேவன் முன்குறித்தார். அப்புறம் அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அழைத்திருந்து நீதிமானாக்கி இருக்கிறார், அப்புறம் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பரிசுத்தமாக்குதல் இங்க வருது சென்டர்ல. பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு அடுத்ததாக பரிசுத்தாவின் அபிஷேகம், இல்லையா? பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் மகிமை அடைந்த நிலை, இல்லைங்களா? அதனாலதான் பரிசுத்தாவின் முழுமை வரும்போது ஒரு மனுஷன் இயற்கையை ஆள்றா இல்லையா? ஆதாம் பூமியை இயற்கை ஆண்டது போல இந்த பாவமான சர்வத்திலே உரைக்கப்பட்ட வார்த்தையிலே அதை செய்ய முடியாத தற்புள்ள. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதுதான் மகிமை அடைந்த குளோரிஃபைடு கண்டிஷன்.
நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்க சொல்லலாம் இல்லையா? ஆண்டு கொள்ளுங்கள்ன்றது அந்த மகிமையின் சர்வம் வரத்துக்கு முன்பதாகவே நாம எப்படி அந்த மகிமையை பெற்றுக்கொள்றோம்? சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன் என்ன சொல்றேன், திரும்ப சொல்றேன், புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தவான்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நம்ம மகிமை அடைந்த நிலை வரும்போது ஆதாமுடைய மூல நிலை கொடுக்கப்படுது, பூமியில இருக்கிற இயற்கையை நம்ம ஆளுகை செய்வோம் ஆயரோட சாட்சியில. கரெக்டுங்களா உங்களுக்கு? ஆனா இந்த சரீரத்திலேயே நம்ம தியாஃபனி போகாமையே நம்ம இந்த இயற்கையை ஆளுகை செய்ய முடியுமா முடியாதா? கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? எப்படி கட்டுப்படுத்துறோம்? எதுல கட்டுப்படுத்துறோம்? தட்புல் மூலமா இல்லைங்களா? உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலம். உரைக்கப்பட்ட வார்த்தை இப்ப சொன்னா நம்ம இப்ப ஏன் நடக்கல? அது எப்ப நடக்கும்? இதெல்லாம் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சொல்லுங்களேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றோம். பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள்ளும் போது மீன்ஸ் மகிமை அடைந்த நிலை. அதுதான் குளோரிஃபைடு கண்டிஷன். குளோரினா என்னங்க? அதுக்காக நான் அந்த வார்த்தையை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. குளோரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. கவனிங்க. 17. And if children then heirs of God and joint heirs அப்படின்னா உடன் சுதந்திரவாளிகள். அதான் சொல்லப்படுது. With Christ, if so be that we suffer with him, நான் அவரோடு கூட பாடுபட்டது, that we may be also glorified together. glorifiedனா என்ன அர்த்தம்? அப்ரூவ் டுகெதர், ஜாயின் டுகெதர். அப்ரூவ் பண்றது, அப்ரூவ் பண்றதுன்னா அப்ரூவ்ல என்னங்க? அங்கீகரி. எப்படி அங்கீகரிக்கிறது? குளோரின்ற வார்த்தையை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க. குளோரி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் இங்க சொல்லப்படுது. டு பிரைஸ், மேக்னிஃபைட், செலிப்ரேட், த ஹானர். இன்னும் சரியான வார்த்தைகளை சொல்லணும்னு சொன்னா ஒரு அதிகாரத்தை கொடுக்கறதுன்னு சொல்லலாம். குளோரிஃபைடுன்றது அதிகார பகிர்வுன்னு சொல்லலாம். தேவன் பூமியை ஆளுகை செய்யறதுக்கான டொமினியன் பவர் கொடுத்தாரா இல்லையா? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை தன்மையை கொடுத்தாரா இல்லையா? அதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம பெற்றுக்கொள்றது. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் போது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வரான், புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வரான். பரிசுத்தாவின் நிறைவை பெறும் போது அவன் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்றான் இல்லையா? அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ற அந்த நிலைதான் மகிமை அடைதல், குளோரிஃபைடு கண்டிஷன். புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தாவியுடைய நிறைவு தான் குளோரிஃபைடு கண்டிஷன் அல்லது புத்திர சுவிகாரம். அப்ப அது எங்க பெற்றுக்கொள்றோம்? இந்த ஆத்மாவில பெற்றுக்கொண்டுறோம். ஏன்னா அந்த ஆத்மா அந்த சாயல தான் எழுந்து போயிடுச்சு, அந்த அதிகாரத்தை எழுந்து போயிடுச்சு. ரெண்டு வகையான சாயல் நான் சொன்னேன் உங்களுக்கு. அவருடைய நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படியான்னு சொன்ன இல்லைங்களா? நமது சாயல், நமது ரூபம்னு சொன்னா அந்த ரூபன்றது தியாஃபனி. நான் புரிஞ்சுக்க மாதிரி சொல்லணும்னா சாயல் அப்படின்றது உள்ள இருக்கிற அதிகாரம், அந்த அதிகாரம் ஆத்மாவில இருக்குது. அந்த சாயல்ன்றது தியாஃபனி இல்லைங்களா? அப்ப இந்த சரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா ஏதோ தேவ சாயல வல்லமை அதிகாரத்தை இழந்து போயிருந்துச்சு. சிலுவையின் மூலமாக பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றது மூலமாக மீண்டும் பரிசுத்தாவின் முத்திரையை முழுமையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்றோம். அதான் மூன்றாம் இழுப்புல நடக்குது. பிளைனா சொல்றோம். ஆனா என்ன எப்படி நடக்குதுன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் கீழாய் என்ன பண்றோம்? முத்திரையை பெற்றுக்கொண்டு புத்திரனாக மாறுறோம். புத்திரன் என்னங்க? வெறும் குமாரன் கிடையாது, ஆளுகையை பெற்ற குமாரன். ஆளுகை பெற்ற குமாரன் இந்த ஆத்மாவில் நடக்குது. அந்த ஆத்மாவில் நடக்கிறதுனால்தான் பூமியில மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பதாக அந்த மகிமையடைந்த நிலை பூமியில வெளிப்படுது மனவாட்டிக்குள்ள. ஆமென். பயணம் புரியுதா உங்களுக்கு? இது எப்படி? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்க உள்ள போனாங்களா இல்லைங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எதுக்கு அடையாளம்? என்ன அடையாளமா இருக்குது? பரிசுத்தாவி எதுக்கு அடையாளமா இருக்குது?
பரிசுத்தாவி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அடையாளமா இருக்குதா இல்லையா? நான் சொல்ல நல்லா பேட்டர்னா புரிஞ்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா காட்டணும்னு விருப்பப்படுறேன். 12 கோத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். எது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்? கானான். இதான் இங்க இருக்குது இல்லையா? இது இல்லைங்களா? இது நதி, இது இந்த பக்கம் இருக்குது நதி. யோர்தான் நதி எதுக்கு அடையாளமா இருக்குது? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மரணம் இல்லைங்களா? மரணத்துக்கு அப்புறம் தான் கானான் தேசம் இருக்குது. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துடைய ஒரு பகுதி முன்னாடியே இருக்குது பாருங்க. நீங்க அதுதான் வந்து நியாயப்பிரமாணத்தை படிக்கும் போது யோசுவா புஸ்தகத்தை படிக்கணும். யோசுவா புஸ்தகத்துல வாசிக்கும் போது நதிக்கு இந்த பக்கத்துல 2.5 கோத்திரத்துக்கான சுதந்திரம் கிடைச்சிச்சு. காத்து கோத்திரத்துக்கும் மனாசை கோத்திரத்துக்கும் ரூபன் கோத்திரத்துக்கும். ரூபன் கோத்திரத்தாரும் காத்து கோத்திரத்தாரும் மனாசாயின் பாது கோத்திரத்தாருக்கும் நதியின் இப்புறத்திலேயே என்ன கொடுத்தாங்க? சுதந்திரம் கிடைச்சிச்சு. அவங்களுக்கு மோசே சொன்னாரு, நீங்க இங்கே இருந்துடாதீங்க, உங்களுடைய சகோதரன் அந்த கரைக்கு போய் எல்லாத்தையும் சுதந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு பார்வையில சொல்லும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் பரிசுத்தாவின்னு சொல்றோம் இல்லைங்களா? பரிசுத்தாவி மட்டும்தானா? கிடையாது. பாடி, நியூ பாடியா இருக்குது. அப்படின்னா புதிய தேசத்துக்கு இந்த யோர்தான் அப்படின்றது மரணத்துக்கு அடையாளமா இருக்குது. மரணத்துக்கு அப்புறம் இருக்க போற ஒரு வாழ்க்கையை குறிக்குது. ஆனா மரணத்துக்கு முன்பதாகவே இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய பரிசுத்தாவே இங்க பெற்றுக்கொள்றோம். புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசியிருக்கேன் நானு. தீர்க்கதரிசி புத்திர சுவீகார செய்தியை கொடுக்கும் போது புத்திர சுவீகாரம் மீன்ஸ் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எதுன்னு சொல்றாருங்க? பரிசுத்தாவின்னு சொல்றாரா? அது பாதிதான். அது இக்கரையில பரிசுத்தாவியா இருக்குது. இக்கரையிலேயே யோர்தான் எதுக்கு அடையாளமா இருக்குது? கரெக்டுங்களா? அப்ப மரணத்துக்கு முன்பதாகவே இங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பெற்றுக்கொள்றோம். மீன்ஸ் இங்க நம்ம ஆத்மாவில பெற்றுக்கொள்றோம் பரிசுத்தாவிய. தேவ சாயலின் ஒரு பகுதி, வல்லமைய மகிமையை பெற்றுக்கொள்றோம். இந்த யோர்தான் ஆகிய மரணத்தை கிராஸ் பண்ண பின்பதாக சரீரத்தை பெற்றுக்கொள்றோம். இதெல்லாம் சேர்த்துதான் என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துடைய ஒரு பகுதி நதி மரணத்துக்கு முன்பதாகவே இருக்குது. மீதமாக பெரிய பங்கு மரணத்துக்கு அப்புறம் இருக்க போகுது. அப்ப மரணத்துக்கு முன்பதாக இருக்கிற ஒரு சிறிய பங்கு பரிசுத்தாவினால பெறப்போகிற பூமி அதிகாரம். மார்க் 16 இருக்கட்டும், தேர்ட் புல் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், முன்னாடியே பெற்றுக்கொள்றோம். இங்க இருக்கிற யாருங்க? ராஜாக்களை ஜெயிக்கிறோம் இல்லைங்களா? ஓக் ராஜாவையும் பாசானின் ராஜாவையும் ஜெயிக்கிறோம். ஜெயிச்சு பரிசுத்தாவினால வெற்றோம். மரணத்துக்கு அப்புறம் பெரிய பங்கு தியாஃபினி இருக்க போகுது. புரிஞ்சா? அப்ப குளோரிஃபைடுன்றது எங்க இருக்குது? இங்கே வந்துருச்சு. புரிஞ்சுங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பேசுறது. ஒரு டைம், 2 டைம், 3 டைம் நீங்க செய்தி கேட்கணும். இது அப்பதான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, நான் முக்கியமான விஷயத்த சொல்றேன். அடுத்த முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. பூமியின் மூலக்கூறுகளை பெற்றுக்கொள்வோம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். மகிமை அடைந்த நிலை. இருங்க, மகிமை அடைந்த நிலை மட்டும் வாசிக்கிறேன். இங்க நான் அந்த பயணத்தை வாசிக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம் இப்போது கூடாரத்தில் இருக்கிறது. பரிசுத்தாவின் பிரசன்னம், அதுவே உங்களுடைய மகிமைப்படுத்தப்பட்ட நிலை. மகிமைந்த சரீரம்ன்றது நம்ம ஆயிரம் சாட்சியில வர்றது மட்டும் கிடையாது. அங்க 16 மூலக்கூறுகளையும் தியாஃபினியும் மட்டும் அழியாத தியாஃபினி தான் பெற்றுக்கொள்வோம். ஆனா இந்த ஆத்மாவிலேயே பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாய் பரிசுத்தாவின் முத்திரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது மகிமையடைந்த நிலைக்குள்ள ஒரு மனுஷன் வர்றான். அப்ப பரிசுத்தாவின் முத்திரை பெறும்போது, இந்த மனுஷன் முத்திரை பெறும்போது பாதுகாக்கப்பட்டவனா, அதிகாரம் பெற்றவனா, சைன் போடுறதுக்கான அத்தாரிட்டி இருக்கிறவனா இருக்கிறான். நதிக்கு இந்த பக்கமே மனாசையின் பாதி கோத்திரமோ ரூபனும் காத்தும் மீன், அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி, முழுமையா கிடையாது. அப்புறம் நதிக்கு அப்புறம் போகும்போது முழுமையான பாகம் தியாஃபினியே பாக்குறோம். புரிஞ்சா? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்ற பரிசுத்தாவின் பிரசன்னம், அதுவே உங்களுக்கு மகிமைப்படுத்தப்பட்ட நிலை. நீங்கள் இப்போது கிறிஸ்துவில் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து தான் பரிசுத்தாவியா இருக்கிறாரா? ஆமென். பாருங்க, அவர் நீதிமான்கள் ஆக்கியவர்களையே அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றார். நான் சொன்னேன், எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்து நீதிமானாக்கி நீதிமானாக்கினவர்களே மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்தலுக்கும் நீதிமானாக்கப்படுதலுக்கும் சன்றுல பரிசுத்தமாக்கப்படுதல் இருக்கு இல்லைங்களா? மகிமைப்படுத்துதலுக்கு முன்பதாக பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது. அப்புறம் தான் மகிமைப்படுத்தல் கடைசியா வரும். இனிஷியல் ஸ்டேஜ் பரிசுத்தாவின் அபிஷேகம், ஃபைனல் ஸ்டேஜ் தான் மகிமைப்படுத்துதல். இந்த நீதிமானாக்கப்படுதலுக்கும் மகிமைப்படுத்துதலுக்கும் சென்டர்ல பரிசுத்தமாக்கப்படுதலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது. மகிமைப்படுத்தலுடைய இனிஷியல் ஸ்டேஜ் இல்லைங்களா?
பாருங்க, உங்களுடைய சொந்த மகிமைக்கு பாருங்க, மேலும் உங்களுடைய சொந்த மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம் ஒரு பேட்டரிக்குள் செல்லும் மின்னோட்டம் போன்ற பலத்தை உங்களுக்கு கொடுக்க. நான் சொன்னதுதான், அதாவது பேட்டரி இருக்கு, ஆனா அது உள்ள என்னங்க சார்ஜிங் வேணும். அந்த சார்ஜிங் தான் மகிமை. ஆமென். அப்ப அந்த பேட்டரி தான் அந்த தியாஃபினி. அதுக்குள்ள போகும்போது பூமிக்குரிய 16 மூலக்கூறுகள் சேரும் போது மகிமை அடைந்த சரீரமா மாறுது. புரிஞ்சு உங்களுக்கு? பாருங்க, ஒரு பேட்டரிக்குள் செல்லும் மின்னூட்டம் போன்ற பலத்தை உங்களுக்கு கொடுக்க கிறிஸ்து இயேசுவில் உங்களுக்குள்ள அருகில் இருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களில் இருக்கிறார். இதுவே உங்களுக்கு புதிய பலத்தை அளிக்க, உங்களுக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து உங்களை குணப்படுத்த, உங்களை நலமாக்க, உங்கள் உடலை சேட் செய்வதாகும். அதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினால் தான் எப்போ நம்ம வியாதியிலிருந்து குணப்படுறோமோ, வேதனையிலிருந்து குணப்படுறோமோ, இன்ஜியர் ஸ்டேஜ்ல நடக்குதோ மகிமை அடைதல் ஸ்டார்ட் ஆகுது. மார்க் 16 நடக்கும்போது, நீங்க உரைக்கப்பட்ட வார்த்தை உரைக்கும் போது, வியாதிகள் வேதனைகள் குணம் நடக்கும்போது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையுடைய விஷயங்கள் வந்து உங்களோட பரிசுத்த ஆவியின் வார்த்தையினால மாறும் போது மகிமையடைதல் ஸ்டார்ட் ஆகுது. மகிமையடைதலுடைய முழுமையான நிலை தான் இயற்கை ஆளுகை செய்யறது. இதே பாவமான சரத்துல இருந்தே இந்த ஆத்மாவனால அந்த என்னங்க கில் ஃபிஷ் ரெசரக்ட் ஆச்சு. இதே பாவமான சரீரத்துல இருந்து அந்த வண்டு என்னாச்சுங்க, வண்டு வந்து கட்டுக்குள்ள வந்துச்சு. வண்டு வந்து அவரை கடிக்காம போச்சா இல்லைங்களா? அதுக்கப்புறம் காலரோட புயல் கட்டுக்குள்ள வந்துச்சு. ஆனா அவர் என்னங்க உள்ள மகிமை அடைந்த நிலையை தீர்க்கதரிசி பெற்றுக்கொண்டார். தியாஃபினிக்குள்ள போறதுக்கு முன்பதாகவே தியாஃபினி அவர் தனியா போயிட்டு வந்தார். ஆனா ஒரு பாடியை நாங்க டெசல் ஆச்சு. மேம், இதுதான் உங்களுக்கு சொன்னேன். பாருங்க, நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன். மரணத்துக்கு பிறகு நம்ம என்ன நடக்கும் அல்லது நம்முடைய சரீரத்தின் நிலை என்னவாகும்? இது கீழே பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார், இந்த பீடத்தின் அருகில் உங்கள் நித்திய ஜீவனை நீங்கள் தொடங்குகிறீர்கள். எப்படி தொடங்குறீங்க? நித்திய ஜீவன்றது உலகத்தோறதுக்கு முன்னே இருக்கிறது. நித்திய ஜீவன்றது இட்டர்னல் லைஃப். அது தொடக்கமே முடிவும் இல்லாத ஒரு லைஃப். ஆனா தீர்க்கதரிசி பீடத்தின் அருகில் தொடர்கிறீர்கள் என்றார். எப்படி சொல்றாரு அப்படின்னா, உரைக்கப்பட்ட வார்த்தை வரும்போது இங்கெல்லாம் நித்திய ஜீவன் வருது உங்களுக்குள்ள. நீங்க ரிசீவ் பண்ணும்போது நித்திய ஜீவனை அதை பெற்றுக்கொள்றீங்க. ஆல்ரெடி இருந்ததுதான். அதான் இங்க வார்த்தையின் மூலம் வரும்போது நீங்க ரிசீவ் பண்றீங்க. அதான் இங்க சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கதான் நித்தியத்தை ஆரம்பிக்கிறீர்கள். இங்கே உங்கள் நித்திய ஜீவனை நீங்கள் தொடங்கி விடுகிறீர்கள். அப்போது நீங்கள் மறுபடியும் பிறந்த தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். புத்திரராய் இருந்து புத்திர சுவீகாரத்தை பெறும்போது அதான் மகிமை அடைந்த நிலை. அதுக்கப்புறம் இது மீட்கப்பட்ட இந்த பாகம் ஆத்மா தியாஃபினிக்குள்ள போது திரும்ப பூமிக்கு வரும்போது 16 மூலக்கூறுகள் அடைந்த சரத்தை பெற்றுக்கொள்ளுது. புரிஞ்சுக்கலாம்? இது வரைக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் அது கீழே அதே விஷயம் தான் நான் வாசினே வாசிக்கிற பாருங்க. அதேதான் பாருங்க, தீர்க்கதரிசி சொன்ன அதே விஷயத்த, நீங்கள் மீட்கப்பட்ட ஒரு புதிய சரத்தை பெற்று வாலிபனாகவோ அல்லது வாலிப பெண்ணாகவோ மாறி இனி ஒருபோதும் மறிக்க கூடாத நிலை அடையும் போது எப்படி இருக்கும்? அது கீழே பாருங்க. இயேசு ஒரு நாளில் வரப்போகிறார். அப்பொழுது நான் வாழப்போகும் இந்த தேவதூதனின் சரீரம் தியாஃபினி ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தின் வழியாக வராது. அது இன சேர்க்கையின் மூலமாய் தோன்றுவதில்லை. ஏனெனில் அவர் இணை சேர்க்கையின்றி பிறந்தார். இயேசு எப்படி வந்தாரோ அந்த மாதிரி. ஆமென். நானும் இணை சேர்க்கையின்றி உயிரோடு எழுவேன். இந்த சரீரம் இன சேர்க்கையின் மூலமா, ஸ்திரீயின் இச்சையின் மூலமா, ஆண் பெண் இச்சையின் மூலமா வந்தது. ஆனா அந்த குளோரிஃபைட் பாடிக்கு 14 மூலக்கூறுகள் வந்துச்சு இல்லையா? அது 14 மூலக்கூறுகளா வந்து ஆண் பெண் மூலமா வராதது. புரிஞ்சா உங்களுக்கு? நான் இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றேன். இந்த சரீரத்துல கிளான்ஸ் இருக்கிறதுனால ஆசைகள் இச்சைகளா வருது. அது ஆதாம் ஏவாள் மூலமா கடத்தப்பட்டுச்சு. ஆனா இப்ப தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, அப்படியே 14 மூலக்கூறுகளை சேர்க்கும் போது அதுல எந்த ஆசை இச்சைகளும் இல்ல. கலப்படம் இல்லாத சரீரம் அது. அததான் இங்க சொல்றாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப 2 முறை 3 முறை இந்த செய்தி கேளுங்க. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஸ்திரீயின் கர்ப்பத்தின் வழியாக வராது. அது கீழே, எனவே நான் இன சேர்க்கையின்றி உயிரோடு எழுவேன். தீர்க்கதரிசி எழுவேன்றது எதை சொல்றாரு? 14 மூலக்கூறுகள் சேர்றத சொல்றாரு. உயிரோட எழுவேன்னா உயிரோட எழுறது மேல இருந்து தியாஃபினியும் மகிமை அடைந்த அந்த ஆத்மாவும் வருது. பூமியில 14 மூலக்கூறுகள் ஒண்ணு சேர்றதுதான் நான் உயிரோட எழுவேன்றத சொல்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுவார்கள். அச்சமயம் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்படுது, நார்மலான நடைமுறையில சொல்லப்படுது. அச்சமயம் முன்பு வாழ்ந்திருந்த சரீரம் மகிமையின் சரீரமாக உயிரோடு எழுந்திருக்கும். முன்பு வாழ்ந்திருந்த இதே சரீரம் வராது இல்லைங்களா? இதுல மாறணும், வேதனை வியாதிலாம் இருக்குது. இது டெசல் ஆயிடுது, திரும்ப அது வரும். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வரப்போகும் அந்த மகிமையின் காலங்கள் முழுவதும் மகிமையின் சரீரத்தில் நடப்பேன், பேசுவேன், வாழ்வேன், அனுபவிப்பேன். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நான் இன்னொரு விஷயம் கடைசியா சொல்றேன். நான் ஏற்கனவே போட்ட ஒரு கொஸ்டின் போட்டேன். உயிர் தெழுந்தல்ல நம்ம பெறப்போகிற சரீரத்தின் உருவம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றது. பாருங்க, உயிர் தெழுதலில் நம்ம பெற்றிருக்கும் உருவம் எங்கிருந்து வந்தது? ஆதி காலத்து ரத்த சாட்சியின் நாட்களில் அந்த அரங்கத்தை எண்ணி பாருங்கள்.
ஆதி கிறிஸ்தவர்கள் சிங்கங்களின் கெபியில ஏற்பட்டன. ஆதி காலத்துல வந்து காளையின் காலத்துல எல்லாருமே நாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க, சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டாங்க, நெருப்புல போடப்பட்டாங்க, ரம்பத்தினால் அறக்கப்பட்டாங்க, அவங்க சரீரங்கள்லாம் பீக்கப்பட்டு போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? தலைவர் இடத்துல போயிடுச்சு. திரும்ப உயிர்த்தெழுதல் வரும்போது அதெல்லாம் ஒண்ணு சேருமா அப்படின்ற, ஏன்னா வந்து சினிமேட்டிக்கா ஸ்தாபன ஜனங்கள் புரிஞ்சுக்கிறாங்க அந்த பாயிண்ட. திரும்ப வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேருது. சிங்கத்துல ஆதி முதலாம் சரணா சபை காலத்துல சிங்கத்தால கடிக்கப்பட்டவங்க வாயில இருந்து திரும்ப வந்து ஒண்ணு சேரும், அந்த பாடியில ஒண்ணு சேரும். அது தீர்க்கதரிசி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அந்த சிங்கங்கள் கிறிஸ்துவர்களை கொண்டு உடல்களை புசித்தன, அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தன, அவருடைய உடல்கள் பூமியின் சிங்கங்களின் வழியாக கழிவு பொருட்களில் இருந்தது. சிங்கம் சாப்பிட்ட சிங்கங்களும் இறந்துடுது, அது கழிவு பொருட்களா மாறிடுச்சு. அப்படின்னா திரும்ப பூமியில மாறிடுச்சு, பூமியில டெசலா மாறிடுச்சு, 14 மூலப்பொருட்களா மாறிடுச்சு. பாருங்க அது கீழே, தேவன் அந்த பொருளை உங்களுக்கு திரும்ப அளிப்பார், திரும்ப கொடுப்பார். ஆமென். இப்போது நீங்கள் ஒரு ரத்த அணுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ரத்த அணுவை பிளந்தால் ஒரு ரத்த அணுக்குள் ஒரு ரத்த அணு, பிறகு அணுவாக மூலக்கூறாக பிரிந்து அவ்விதமாக தொடர்ந்து சென்று முடிவில் காணக்கூடாததாக ஆகிவிடும். இது உடைக்கும் போது உடஞ்சு கடைசியில ஒண்ணு இல்லாம மாறிடும். இது கீழே இன்னொரு விஷயத்த தீர்க்கதரிசி கிட்ட கேக்குறது, முடி அவர் கண்ணாடி முடி வாரிட்டே இருக்கும்போது முடி இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க முடியெல்லாம் போயிடுச்சு. எங்க போச்சு? நான் ஒய்ஃப் கிட்ட கேட்கும் போது சொல்றாரு, நான் எங்கிருந்தே பெற்றுக்கொண்டோம், திரும்பவும் அங்கே போயிடுச்சு, திரும்ப அதை பெற்றுக்கொள்வேன். நான் கூட நினைச்சுப்பேன், முடி எனக்கு நிறைய கொட்டுதுன்னு நினைச்சுப்பேன். நான் அதுக்கு யோசிப்பேன். அப்ப தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நமக்கு இருக்குது. அப்படின்னா என்ன மாறிச்சு? என்னல இருந்து வந்த முடி டெசலாகி திரும்ப 14 மூலக்கூறா மாறிடுச்சு. நான் மகிமையடைந்த செருமம் வரும்போது நான் பூமியில எந்த பிரைம் டைம்ல இருந்தனோ அந்த டைம் மாறிடுவேன். பூமியில இருந்த பிரைம் மகிமையான ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு இருக்கா? எந்த வயசுங்க? ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கரெக்டான வயசு எத்தனை வயசு? 22, 18ல இருந்து 24. அதான் அவனுடைய பர்ஃபெக்டான அந்த நிலைக்கு மாறிடுவோம். ஆனா பூமியில இருந்த மகிமையான வருஷம் கூட பாவத்தினால கலப்படமாக்கப்பட்ட சரத்துல இருக்கிறது இல்லைங்களா? அது பாவமே இல்லாம அந்த மகிமையடைந்த வயசுக்குள்ள அவன் மாறும்போது எல்லாமே அவன் புதுசா இருக்கும். மரணம் இல்ல, வேதனை இல்ல, வியாதி இல்ல, அவன் சரத்துக்குள்ள ரத்தம் ஏன்னா பூமிக்குரிய காரியங்கள் இருக்காது. ஆமென். பிளட்டுக்குள்ள இருக்கிற சோபங்கள் வராது. பாருங்க, அவ்விதமாக தொடர்ந்து சென்று காணக்கூடாது ஆகிவிடும். நீங்கள் தொடக்கூடிய ஒரு இயற்கை பொருள் இருந்து வாயுக்களாகவும், வாயுக்களிருந்து அமிலங்களாகவும், அமிலங்களிலிருந்து வாயுக்களாகவும் ஆகிவிடலாம். நான் ஏற்கனவே சொன்னதான், இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஆமென். அவ்விதமாக கடைசியாக ஒரு சிறு காரியத்தில் முடிவடைகிறது. இது ஆட்டம்ஸ்ல, எலிமெண்ட்ஸ்ல முடிவடைந்தது. பாருங்க, அதுதான் சிறு காரியத்தில் முடிவடைகிறது. அதுதான் ஆவி. ஆவி தேவனத்துல போயிடுச்சு. இந்த வாயுக்களில் குடிக்கொண்டிருந்த இதே ஆவி இதே வாயுக்களாக இருக்காது. ஆனால் நீங்கள் எவ்விதமான தோற்றத்தை இப்போது உடையவர்களாக இருக்கிறீர்களோ அது அப்படியே மறுபடியும் இருக்கும். புரிகிறதா? ஆவி அதை கட்டுப்படுத்தி இருக்கிறது. எவ்விதமா இருக்கணும்ன்றது உள்ள இருக்கிற அந்த ஆவியை வச்சுதான் அப்படின்றார். இப்போது வேறு வார்த்தைகளை கூறுவோம்னால், வாலிபனாகவோ வாலிப பெண்ணாகவோ ஆகும்போது அதே விதமாக தேவன் உங்களை படம் எடுக்கிறார். நீங்க எவ்விதமா இருக்கணும்னு சொல்லி படம் எடுக்கிறாருன்னா என்னங்க? தேவன் ஒரு பிக்சரை எடுத்துக்கிறாராம், இது மாதிரிதான் இருப்பீங்களா? அப்போ நீங்க உங்களுக்கு பிக்சர் இங்கிருந்து வந்துச்சான்னு கேட்கறாரு. இங்கிருந்து வந்தது கிடையாது. இந்த பிக்சரை உலகத்தோட தேவ சிந்தையில இருந்துச்சு, அதுதான் இந்த பிக்சரா. ஏன்னா இந்த பிக்சர்ல பாவம் மிக்ஸ் ஆயிருக்குது. இந்த பிக்சர்ல 22 வயசுல இருக்கும்போது அந்த மனுஷன் பூமியின் தாய் தகவல் மூலம் வந்த பாவத்தால் ஆக்கப்பட்ட அவன் வாலிபனா தடகாத்திரவனா இருந்தாலுமே அவன் பாவமான பிக்சர் இது. ஆனா தேவன் கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த பிக்சர் உலகத்தோட சிந்தையில ஒரு மகிமையான நிலை. ஆமென். பாருங்க, கீழே தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆனால் இப்பொழுது இந்த படம் தான் முக்கியமான காரியம். அந்த சரீரம் உண்டாக்கப்பட்ட இப்போ என்னவானாலும் பூமி அனைத்துமே அவளால் நிறைந்துள்ளது. இது 16 மூலக்கூறுகளா. இது கீழே உயிர்த்தெழுதலின் போது அந்த வாயுக்களும் அமிலங்களும் அவைக்குரிய இடத்தில் மீண்டும் வந்து அந்த பழைய படத்தை உண்டாக்குறது. படம் சொன்னா இந்த சரீரம், திரும்ப இதே சரீரத்தை. அப்படின்னா 22, 23 வயசுல இருந்த சரீரத்தின் சாயல். ஆனா அதுல இருக்கிற பாவமான காரியங்கள் இருக்காது, அது அழிவுக்குரிய ஒரு டிசைன் இருக்காது. ஆமென். பாருங்க, அது கீழே இது கீழே முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. இப்போது நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரரா இருக்கிறீர்கள். பாருங்க, இது கீழே தீர்க்கதரிசி, இந்த படமானது உங்களுக்கு 16 அல்லது 18 அல்லது 20 வயதா இருக்கும்போது நீங்கள் காண்பதற்கு சிறந்தவர்களா இருந்த போது எடுக்கப்படவில்லை. நான் சொன்னேன், இப்ப எடுத்ததில்லை இந்த படம். இந்த மாதிரி நீங்க இருக்கணும்ன்றது இப்ப எடுத்து வச்சு மகிமையடைந்த சரத்துல கொடுக்கப்படுறது கிடையாது. அது எப்போது எடுக்கப்பட்டது? உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனுடைய மகத்தான கோப்பில், ஃபைலில் வைக்கப்பட்டது. அதன் பிறகு அதை செய்த ஒரே காரியம், நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்வதற்காக பூமிக்கு அளிக்கப்பட்டது. அதிலிருந்து எடுத்து பூமிக்கு கொடுக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படுதலை நீங்க விசுவாசிக்கிறீங்க அவிசுவாசிக்கிறீங்களான்ற தெரிந்து கொள்ளுதலை செய்த பின்பதாக, அந்த ஆத்மா மீட்கப்பட்ட பின்பதாக
திரும்பவும் அந்த மகிமையின் சரீரம் வரும்போது இந்த உலகத்தோற்றத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சர் திரும்ப கொடுக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஃபாஸ்டா போறேன் நான். இது நீங்க ஏதாவது தியானிக்க விருப்பம்னா எனக்கு கால் பண்ணுங்க, அந்த காரியத்தை குறித்து பேசலாம். நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறீர்கள். அவர் அதை முன்னறிதல் மீட்பராக செய்கிறது. தேவன் அதை முன்னறிஞ்சார் இல்லையா, அதான் அவர் மீட்பர் ஆக்குகிறது. மீட்கப்பட்ட எதுவுமே நித்திய ஜீவன் உடையதா இருக்குது. மீட்பனா என்னங்க? மீட்பனா என்ன? அப்ப மூல நிலையில சரியா இல்லாத ஒன்றை மீட்க முடியாது இல்லையா? மீட்புனா என்னங்க? ஒரு பெர்ஃபெக்ட்டா தேவனுடைய சிந்தையிலேயே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அது விழுந்து போச்சு, திரும்ப மீட்கப்படுறாரு. அப்ப யாரை மீட்கிறாரோ அவங்க முன்குறிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். மீட்புல இருக்கிற விஷயம், அத மீட்புல தேவனுடைய முன்குறித்தல் இருக்குதுன்றது அர்த்தம். இது புரிஞ்சுக்கோங்க. இது திரும்ப புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மீட்புனா என்ன அர்த்தம்? எந்த மூணாவது நிலை? உலகத்தோற்றத்துடைய. அப்போ பூமியில இழக்கப்பட்டு போறாங்க இல்லைங்களா, அவங்க மீட்ப முன்குறிக்கப்படல அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா மீட்பை அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க? மீட்புனாவே என்ன அர்த்தம்? அந்த மூல நிலையிலே பரிபூர்ணமான நிலையிலிருந்து வந்தவங்கன்னு அர்த்தம். அப்ப அதுல என்ன புரியுதா? தேவனை முன்குறிச்சிருக்கிறாருன்றது அதுல புரியுதா இல்லையா? முன்குறித்தல் அதிலே வெளிப்படுத்த தீர்க்கதரிசி சொல்றாரு, மீட்பராக செய்கிறது அவரை முன்னறிதல், அவரை மீட்பராக செய்கிறது. அதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த படம் முழுவதுமாக நிழற்படம். இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையின் நிழற்பட பாகம் தேவன் வச்சு அந்த ஒரிஜினலுடைய நிழற்படம் தான் இந்த சரீரம்ன்றார். இது ஒரிஜினல் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன தேவன் சிந்தையில ஒரு பிக்சர் வச்சிருக்காரு இல்லையா, 3D பிக்சர் வச்சிருக்கு. நம்ம எப்படி இருக்கணும் அது அதுடைய ஒண்டினா நாங்க சிங்கிள். அந்த போட்டோ இருக்குல்ல, போட்டோன்றது நாங்க ஒண்டி. உங்களை பாக்குறது போட்டோ ஒண்டி, 1 டைமென்ஷன். அது பிளாட் பேனல்ல பாப்பீங்க. 3Dன்றது உங்களை சுத்தி. அப்ப இந்த சுத்தி இருக்கிற 3D தான் உலகத்தோடு தேவன் சிந்தையில வச்சார். இந்த பூமியில வரும்போது ஒண்டி சோதனைக்காக ஒண்டியில வந்தீங்க. திரும்பவும் இதை மீட்பை பெற்றுக்கொண்டு மகிமையடைந்த நிலைக்கு மாறும்போது அந்த 3D திரும்ப வரும். புரிஞ்சா உங்களுக்கு? நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இதோட கூட நிறுத்திக்கிறேன். தீர்க்கதரிசி ஆல்ரெடி சொன்னது. தீர்க்கதரிசி இந்த தலைமுடியை குறித்து சொல்றாரு, நான் எங்க இழந்தனோ திரும்ப அதே அங்கே பெற்றுக்கொள்வேன் அப்படின்றாரு. இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கு. நான் இதோட கூட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எப்பாவது பார்க்கும்போது இது இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நேரம் அதிகமா இல்லை. இப்ப பேசின காரியம் சின்ன ரீகால் பார்த்துடலாமா? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நான் இன்னும் பேசணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்குது. கூடுமான வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் முடிச்சிட்டேன். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க நல்லா. எவ்வளவு சரீரங்கள் இருக்கு? 3 சரீரங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒண்ணு மாம்ச ரீதியான சரீரம், அது 14 மூலக்கூறுகளால் ஆச்சு. அதாவது மாம்ச சரீரத்துடைய மூலம் அந்த மூலக்கூறுகள், எலிமெண்ட்ஸ், தனிமங்கள், 16 வகையான தனிமங்கள். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய சரீரம் அல்லது செலஸ்டியல், வானவர் மினி அல்லது தியாபினி. அது எதனால் ஆக்கப்பட்டிருக்குது? வார்த்தையினால் ஆக்கப்பட்டுச்சு. 3வது என்னங்க? மகிமையின் சரீரம். மகிமை சரீரம்ன்றது இந்த 14 மூலக்கூறுகள் ஆக்கப்பட்டிருக்குது. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா வந்து தேவோட சாயலை, மகிமையை, தேவன் கொடுத்த அதே மூல அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதா மகிமை அடைந்த நிலை. அது பூமியில நம்ம பெற்றுக்கொள்றோம். பெற்றுக்கொண்ட பின்பதாக தியாபினி நமக்கு கிடைக்குது. திரும்ப பூமிக்கு வரும்போது, ஆலய சேர்த்துக்கு வரும்போது மகிமை அடைந்த சரீரமா மாறுவோம். இதான் ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு லைன் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இருக்கிற அதாவது பரிசுத்தாவின்றது தான் என்னங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். நதிக்கு இந்த பக்கமும் இருக்குது. நதிக்கு இந்த பக்கம் இருக்கும்போது பரிசுத்தாவியா இருக்குது. நதிக்கு அந்த பக்கம் இருக்கும்போது நியூ பாடியா இருக்குது. அப்படின்னா வெறும் பரிசுத்தாவிலேயே இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் முடியறது கிடையாது. நம்ம எது வரைக்கும் போகணும் இல்ல? அதாவது மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பாடியை பெற்றுக்கொள்ற வரைக்கும் போகணும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நிறைய பேர் பரிசுத்தாவிதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்ன்றத அப்படி சொல்லி என்ன பண்றாங்க? முடிச்சிடறாங்க. அப்படி கிடையாது. மோசே சொல்லியிருக்கிறார், நீங்க தேசத்துக்கு அந்த பக்கம் போகணும், உங்க எல்லா சுதந்திரமும் அடைஞ்ச பின்பதாக உங்க தடத்துக்கு வரணும்னு சொல்லி. புரிஞ்சா உங்களுக்கு? ரொம்ப மேன்மையான பாகம். திரும்ப கேளுங்க, புரியாதவங்க திரும்ப எனக்கு கால் பண்ணுங்க. அநேக விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பேசின காரியங்கள் தேவனோட கூட இருப்பாராக. இனி அநேக விஷயங்கள் தேவனோட கூட பேசினா நம்ம ஜெபிக்கலாம். எல்லா கண்கள் பண்ணலாம், எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்கள் மூடி ஜெபிக்கலாம். இந்த காரியத்துக்காக பிரதர் ஆரோன் ஜெபிக்க முடியா கேட்டுக்கொள்கிறேன். பேசப்பட்ட காரியங்கள் ஜெபிங்க. எல்லாம் முழுங்கால் படிடுங்க. எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. முதல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம். நினைப்பாவே இருப்பவரே நினைச்சாலே உள்ளம் எல்லாம் பொங்குதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான்,
நீங்கதான் ஆறுதலும் நீங்கதான், நீங்கதான் ஆசையெல்லாம் நீங்கதான், நீங்கதான் ஆறுதலும் நீங்கதான். பாவே இருப்பவரே இயேசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் அழுதையா. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, நினைச்சாலே உள்ளம் எல்லாம் அழுதையா. நினைச்சவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே, நினைச்சவரே ஆண் குழந்தைய கொடுத்தவரே, பெருசுதான் வானத்து போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான், வானத்தை போல மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான், வானத்தை போல மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான், வானத்தை போல மனசு பெருசுதான். இந்த நாள்ல மீண்டும் ஒரு சேய் கத்தாவை பிள்ளைகளாய் எங்களுக்கு இந்த சர்ரங்களை குறிச்ச ரகசியங்களை பேசினீர். அப்ப அநேக காரியங்களை எங்களுக்கு இந்த நாள்ல எங்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறீர், ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அப்பா இந்த நாளை எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த மகிமையின் காரியங்களுக்காக கூட நன்றி ராஜா. எங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த பாகம் மகா பெரிதையா. யோர்தானுக்கு இக்கரையிலே எங்களுக்காக இந்த மகிமை வைத்திருக்கிறீர், யோர்தானுக்கு அக்கறையில் எனக்கு அந்த தியாபினியை வைத்திருக்கிறீர். அதற்காக கூட நன்றி. நீர்தாமே மகிமை அடைந்து அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஏதுவான வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறீர். இந்த நாள் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதிங்க. கேட்க போகிற ஆன்லைன்ல கேட்க போற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. நீர்தாமே கத்தா இந்த ரகசியங்கள் எல்லாம் கத்தாவே மனவாட்டிக்கு புரிந்து கொள்ளத்தக்கதான தன்மைகளை கூட்டி கொடுங்கயா. அப்பா நீர்தாமே பலப்படுத்துங்க, ஆசிர்வதிங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஆசிர்வதிங்க. வராம தடைப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து இப்பேற்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள இருதயத்தை ஏவுங்க ஐயா. ஆசிர்வதிங்க. அந்த செய்தியை அப்பா வந்திருக்கிற பிள்ளைகளை குடும்ப பேர் ஆசிர்வதிங்க ராஜா. அந்த குடும்பத்தின் எண்ணெயின் பாத்திரத்தையும் மாவின் பாத்திரத்தை ஆசிர்வதிங்க. வானத்தின் இடங்குள்ளா மட்டும் கத்தாவே ஆசீர்வதித்து பலத்தினால் பெருக பண்ணுங்க. இந்த வருடத்தை கத்தாவே நன்மையால் முடி சூட்டினீர். எப்பா நீதாமே நடக்க போற இந்த வருடம் முழுதும் நடக்க போற ஆராதனைகளுக்காக நன்றி ராஜா. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட இந்த வருடம் முடிய கிருபையை கூட்டி கொடுங்க. வேதனைகளை வியாதிகளை கண்ணீரை எடுத்து போடுங்க ராஜா. மகிமையை மறுபடுத்தும் வல்லமையை பெற்றுக்கொள்ள கிருபையை கூட்டி கொடுங்க. அப்பா கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் வண்ணமாய் இருக்க ஏதுவான வெளிப்பாடுகளை தந்தீரே, அதற்காக நன்றி கத்தாது. எங்களை நாங்கள் தலைமட்டமா தாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில கரைகளோ குறைகளோ இருந்தால் தயவாய் எங்களை மன்னிங்க ஐயா. அப்பா நீர்தாமே பாடல்கள், ஜெபித்த ஜெபங்கள், ஏறெடுத்த எல்லா துதிகள் ராஜா, அப்பா கொடுத்த செய்திகள் எல்லாவற்றையும் நீர்தாமே உமைக்கே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் இதை ஏற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் தலைமைட்டு தாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மகிமை, அவருடைய எல்லா விதமான வல்லமைகள், அவருடைய வெளிப்பாடுகள் உங்களோடு கூட என்னோடு கூட இந்த உலகத்தின் முடிவு பருந்தும் இருக்கிற மனவாட்டியின் பாகத்தோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் தொடர்வதாக. ஆமேன், ஆமேன்.